Chennai 365, an effort by SKS in association with social, sports and cultural bodies to do good to a vibrant Chennai. सर्वव्याधि प्रदम्नि सर्वभृत्य निवारिणी அனுஷ வைபவம். நான் எப்பயுமே சொல்வேன், பெரியவாளை கொண்டாடுறதுக்கு நம்மளை பெரியவா தினம் கொண்டாடின்னு இருக்கா, நம்மளுக்கு தெரியறதில்லை. அது நம்மளை கொண்டாடலன்ற ஒரு பெரிய குறையோடு நம்ம எப்பயும் நிச்சயம் இருக்கோம். ஏன்னா நம்ம கேட்டது நம்ம நினச்சது பெரியவா பகவான் தரலன்னா அது குறையா போயிடுறது. ஆனால் அவர் நினச்சபடி நாம் இருக்கோமா அப்படின்னா அது ஒரு பெரிய கொஷின் அப்படின்னு மாமா சொல்லுவாள். ஆனால் நம்ம நினச்சதெல்லாம் அவர் பண்ணி கொடுக்கணும், அவர் நினச்சபடி நாம் இருப்போமா அப்படின்னா அது கிடையாது. ஆனால் நான் மை டேர்ம்ஸ், சுவாமியோட டேர்ம்ஸில் இல்லைன்னு மாமா அடிக்கடி ரொம்ப ஹாஸ்யமாக சொல்லுவார் அதை. ஸோ அப்படி பெரியவா நம்மளுக்கு அற்புதமாக அவரை அனுபவிக்கக்கூடிய ஒரு அனுகிரகத்தை நங்கநல்லூரில் எழுந்தருளி கொடுத்துருக்கார். நங்கநல்லூர் ஒரு க்ஷேத்திர பூமி, எனக்கு அந்த இடத்துல ஒரு இடம் பண்ண முடியுமான்னு கேட்டதோடு அல்லாமல் அவருடைய பூர்வாசிரம தம்பி சிவன் சாரியும் இங்கே அழைத்து கொண்டு வந்து சிவன் சாருக்கும் இங்கே ஒரு கோயில் அமைத்து அத்தனை அழகாக கும்பாபிஷேகம் நடத்தி பிரமாதமாக இந்த மாதம் ஃபுல்லாக வைபவம் தான். 2ஆம் தேதி சிவன் சாரோட வைபவம் 2 February, 10ஆம் தேதி பிச்சுப்பிள்ளை கோயில் ஸ்ட்ரீட் மயிலாப்பூர் பிள்ளை பெரிவா எழுந்தருளினார். 22ஆம் தேதி நம்மளுடைய ப்ரோக்ராம் திருத்திய பிரதிஷ்டாதின வைபவம். We are stepping into the 3rd year of our மகாபிரிவா சரணாலயம் நங்கநல்லூர். அப்படி ஒரு அனுகிரகம். ஒரு நாள் செலிப்ரேட் பண்ணால் பத்தாது, முந்தின நாள் அனுஷத்தை அனுபவித்து கொடுத்தார் பெரியவா. அமைச்சு கொடுத்ததுனால என்ன ஆச்சுன்னா 2 நாள் ஆகிடுச்சு. இன்றைக்கி அனுஷ வைபவம் பிரமாதமாக நடந்தது. காலையிலேருந்து பார்த்தோம். காலையில் வந்தவாளுக்கு மகா கும்ப தீர்த்தம் கிடச்சிது. பெரியவாளுக்கு ஸ்நானத்துக்கு வந்தது, நம்மளுக்கும் அதே மாதிரி புரோஷனம் பண்ணிக்கக்கூடிய ஒரு வரப்பிரசாதமாக அமைஞ்சது இன்றைக்கி. அதையெல்லாம் தாண்டி மாமா சொல்லுவா, ஒரு சத்சங்கத்துடன் இணைந்து நம்மளால் இருக்க முடியும்னா அதை விட பகவத் கிருபை வேறு எதுவுமே கிடையாதுன்னு. அந்த சத்சங்கங்களும் இங்கே அமைஞ்சு கொண்டே இருக்குது. இன்றைக்கி கிடாம்பி நாராயணன்னா உபயவேதாந்தி பரமானுகிரகம், பெருமாளுடைய பரமானுகிரகம் பெரும்பொழுது தான் நம்ம லைஃப் வந்து டேக்ஸ் அ டிரான்ஸ்ஃபர்மேஷன். இட் டசன்ட் ஃபைட், இட் டேக்ஸ் அ ஃப்ளைட்.
அப்படி ஒரு அனுகிரகம். அண்ணாவை பற்றி கொஞ்சம் யாருன்னு தெரிஞ்சுக்கணும்னு சுவாமிகிட்ட கேட்டேன். நான் எப்பயுமே எனக்கு என்ன வேணுனாலும் பெரியவாள்கிட்ட இங்கே புஷ்ப அலங்காரம் பண்ணும்போதே எனக்கு இன்றைக்கி கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும், எனக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுங்க பெரியவா அப்படின்னு சொல்லிடுறது. அவர் பெரியவா எப்படியோ ஒரு பிட் நோட்டீஸ் அனுப்பிடுவார் நம்மளுக்கு. அப்படி கண்டுபிடிச்சது தான் என்னென்னா, அண்ணா ஃப்ரம் அ கிரிக்கெட் லவர் டு எ ஸ்பிரிச்சுவல் சீக்கர் டு எ ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கர். ஒரு கிரிக்கெட் லவராக இருந்தவர் ஸ்பிரிச்சுவல் சீக்கராகி இன்றைக்கி ஸ்பிரிச்சுவல் ஸ்பீக்கராக இருக்கார். அதை தான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அவருடைய லைஃப்பில். சுவாமியோட அனுகிரகம் இருக்கும் பொழுது அந்த மாதிரி நடக்கிறது. அவரோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ண போகிறா. தன்னுடைய ப்ரொஃபஷ்னல் லைஃப்பெல்லாம் உதறி தள்ளிட்டு பர்சனல் லைஃப்லேயும் பகவானை அனுபவிச்சுண்டே பகவானுடைய நாமஸ்மரணத்தை சொல்லிண்டே தான் அனுபவித்த அந்த இன்பத்தை நம்மளுக்கும் கொடுக்குறார். ஏன்னா அவ்வளோ நன்னா உணர்ந்துக்கிறா பாகவதாலாம். அதை திருப்பி நம்மளுக்கு சொல்லும்பொழுது அந்த 1 மணி நேரத்தில் எத்தனை அழகாக அதே தேன் கொடுத்தா மாதிரி இருக்குது. பலாச்சோலையில் தேன் போட்டு கொடுத்தா எப்படி இருக்குது அந்த மாதிரி நம்மளுக்கு ஸ்வீட்டாக தரா. அதை தான் இன்றைக்கி கோபிகா கீதம்ங்கிறதுல அண்ணா நம்மளுக்கு ஷேர் பண்ணிக்க போகிறா. நம்ம எல்லாரும் அடுத்த 1 மணி நேரம் அமைதியாக இருந்து நம்ம மனசை இங்கேயே நிலைநிறுத்தி அவர் சொல்கிறத மனசில் ஏற்றுண்டு, மாமா சொல்வா வெளியில் போகும்பொழுது ஏதாவது ஒன்று உனக்கு டேக்காவேன்னு எடுத்துக்கோ, உன்னை நீ மாற்றிக்கிறதுக்கு எடுத்துக்கோன்னு. அடுத்த வாழை மாற்றுறது நம்மளுடைய தட்ஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த் அப்படிம்பாரு. அடுத்த வாழை மாற சொல்கிறது இட்ஸ் நாட் த பர்பஸ் ஆஃப் அவர் பர்த். உன்னை மாற்றிக்கிறது தான், நம்மளை நம்ம மாற்றிக்கிறது தான் பர்பஸ் ஆஃப் திஸ் பர்த். அதை அனுபவிப்போம். அண்ணா சொல்கிறத நம்ம கேட்டு நன்னா அனுபவித்து பரமானுகிரகத்தோடு இருக்கணும்னு மாமா சார்பாக கேட்டுக்கிறேன். பெரியவா சரணம். நமஸ்காரம். ஸ்ரீ கிருஷ்ண கோவிந்த ஹரே முராரே ஹே நாத நாராயண வாசுதேவா ஜிஹ்வே விபஸ்வா அமிர்தம் ஏவ தேவா கோவிந்த கோவிந்த தாமோதரா கோவிந்த தாமோதரா மாதவா மாதவா இதி அதரம் மதுரம் வதனம் மதுரம் நயனம் மதுரம் ஹசிதம் மதுரம் ஹிருதயம் மதுரம் கமனம் மதுரம் மதுராதிபதே மதுராதிபதே அகிலம் மதுரம் அகிலம் மதுரம். எல்லாருக்கும் நமஸ்காரம். சங்கர பகவத் பாதாள் ஸ்ரீ பிரஷ்ன உத்தர ரத்ன மாலிகா அப்படின்னு ஒரு கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு பரீட்சை எழுதுறவாள்லாம் காம்ப்ரிஹென்சிவா எழுதுறா, அப்ஜெக்டிவாகவும் எழுதுறா. அப்ஜெக்டிவா எழுதுறதுன்னா ஒரு கேள்விக்கு 2 பதில் இருக்கணும். ஒன்று எஸ்ன்னு இருக்கணும் அல்லதுன்னு ஒன்று இருக்கணும். டிஸ்கிரிப்டிவா எழுதுறது எப்போதுமே ஈஸி, அப்ஜெக்டிவா எழுதுறது தான் கஷ்டம். டிஸ்கிரிப்டிவா எழுதுறது ஏன் ஈஸின்னா எழுதிட்டே இருக்கலாம். மார்க் போடணும்னா பேப்பரை வெயிட் பார்த்துட்டு மார்க் போட்டுடலாம். அப்ஜெக்டிவா எழுதுறது கஷ்டம். ஆதிசங்கரர் 67 ஸ்லோகங்கள் இந்த பிரஷ்ன உத்தர ரத்ன மாலிகா அப்படிங்கிற கிரந்தத்துல அப்ஜெக்டிவ் டைப்ல கேள்வி பதில் கேள்வி பதில். மகாபாரதத்துல விதுர நீதி இதே போலதான் கேள்வி பதில். யக்ஷ பிரஷ்னம் இதே போலதான் கேள்வி பதில். ஒரு கேள்வி அதுக்கு ஒரு பதில் இருக்கும். பதில் இருந்ததுன்னா ஒன்றும் சரின்னு இருக்கணும், இல்லைன்னா இல்லைன்னு இருக்கணும்.
மாதிரி மகாபரியமா 67 ஸ்லோகங்கள் சொல்லியிருக்கேன். அதில் 41வது ஸ்லோகம் அதில் கேட்டுண்டா, யாருக்கு பயம் இல்லை, யாருக்கு பயம் என்பதே கிடையாது, கிம் அபயம் மிக அப்படிங்கிறது கேள்வி. அந்த கேள்விக்கு மகாபெரியவரே ஆதிசங்கரரே பதில் சொன்னார், யாருக்கு வைராகியம் இருக்கோ அவளுக்கு யாரிடத்திலும் பயம் கிடையாது. சாஸ்திர வச்சனமே ஒன்று இருக்கு, ஆசாயா தே தாசாகா தே தாசாகா சர்வலோகசிய. யாருக்கு ஆசை அதிகமோ அவன் அந்த உலகத்துக்கே அடிமையாக இருக்கான். கூகுள் வந்தது, விக்கிபீடியா வந்தது, இப்போ ஏஐ வந்திருக்கு, ஏஐ அடுத்த வருஷன் வந்திருக்கு, ஏஐ வேண்டாம்னு ஒரு வருஷன் வந்திருக்கு, இப்படியே போயிட்டே இருக்கேன். இதுக்கு எதுதான் முடிவுன்னா, என்றாவது ஒரு நாள் இதுக்கு முடிவு கிடையாதுன்னு தெரிஞ்சுட்டோம்னா அதுதான் முடிவு. மகாபெரியவாள்கிட்ட போய் கேட்டா வைராகியம்னா என்னது அப்படின்னு கேட்டாங்க. அவர் சொன்னார், வைராகியத்தை யமுனா நதிக்கரையிலே போய் பாருங்கள் அப்படின்னு. ஆனா வைராகியம்ங்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன் வைராகியம் கஷ்டம்னா, நமக்கு எதை பார்த்தாலும் ஆசையா இருக்கு. இன்னைக்கு அனுஷம் லட்டு ஒரு பிரசாதம் கொடுத்துருக்கானா, ஒரு லட்டு தானா, இன்னொரு லட்டு கொடுத்துருக்கலாமே, ஆத்துக்கும் கொண்டு போக வைக்கலாமே, சரி அடுத்த மாசம் பார்க்கலாம். அப்ப இந்த ஆசைங்கிறதுக்கு முடிவு இருக்கானா, எங்கேயுமே முடிவு கிடையாது. இந்த ஆசைக்கு என்னைக்கு முடிவு வருதோ அன்னைக்கு தான் வைராகியம் ஆரம்பமாகும். வைராகியம் பிறக்கணும்னா ஆசை முடியணும். இந்த வைராகியம் 3 விதமா இருக்கு. பிரசவ வைராகியம், ஸ்மசான வைராகியம், புராண வைராகியம், வாட்ஸ்அப் வைராகியம். பிரசவ வைராகியம்ங்கிறது குழந்தை பிறக்கிற வரைக்கும் ஐயோ இவ்வளோ கட்டப்படுறாளேன்னு தோணும். அப்புறம் அந்த குழந்தை தனியா இருக்கானே, கம்பெனி இல்லையேன்னு தோணும். புராண வைராகியம் உபன்யாசங்கள் கேட்கறப்போ இவ்வளவுதானா உலகம் அப்படின்னு தோணும். வெளியில வந்து உடனே சுண்டல்ல கொஞ்சம் உப்பு பத்தலையேன்னு சொல்லணும். ஸ்மசான வைராகியம் அந்த ட்ராலியில உள்ள தள்ளுவன். ஜன்மார வைராகியம் வரணும்னா 3 இடத்துக்கு போகணும். ஒன்று ஸ்மசானத்துக்கு போய் பார்க்கணும், அப்போ பார்த்து வரணும். இந்த கீழ்பாக் மெடிக்கல் காலேஜ்னு ஒன்று இருக்கு, கொஞ்சம் புத்தி இல்லாததான் அங்கே போகணும். இல்லைன்னா பெரிய கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் போய் பார்க்கணும். போய் பார்த்துட்டோம்னா நம்மளால பெரியவா எவ்வளவு நன்னா வச்சிருக்கான்னு தெரியும். நமக்கு எவ்வளவு இருந்தாலும் போறது, இது இருந்தா அது வேணும், அது இருந்தா இன்னொன்று வேணும், அது இருந்தா இன்னொன்று வேணும். குழந்தை பிறந்துட்டானா பெரிய ஸ்கூல்ல படிச்சானா, ஐஐடி படிச்சானா அமெரிக்கா போனோம், அமெரிக்கா போனோம்னா அப்புறம் ஆத்துக்கு வந்து நம்ம ஆத்துல நாம சொல்ற பொண்ணை பண்ணிட்டும் நாம சொன்ன மாதிரியே கேட்டு இருக்கணும். மசான வைராகியங்கிறது இந்த ட்ராலியில் உள்ள தள்ளுறான் இல்லையா, அவ்வளவுதான். யூ ஆர் இந்த கியூ. கஸ்டமர் சர்வீஸ்ல சொல்றோம், யுவர் கால் வில் பி அட்டெண்டட், யூ ஆர் இந்த கியூ. அதுதான் யதார்த்தம். மசானத்தை விட்டு வெளியில வர்றதுக்குள்ளேயே மளிகைக்கு சொல்லியாச்சா எப்போ வரும் சாப்பாடு சொன்னா. அவர் கிரிக்கெட் பைத்தியம்னு சொன்னார். எல்லா இடத்துலையும் நல்ல விஷயங்கள் இருக்கு, அதை மட்டும் சொல்லிட்டு விஷயத்துக்குள்ள போயிடுறேன். ஆல் இன் அ டேஸ் கிரிக்கெட்னு ஒரு புத்தகம் இருக்கு, அமேசான்ல அந்த புக்கு கிடைக்கிறது ரொம்ப நல்லா இருக்கும். சரி, அது ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப போக வேண்டாம். காலையிலேருந்து விளையாடிட்டே இருக்கான். பவுலர் ரொம்ப டயர்ட் ஆயிட்டான். பேட்ஸ்மேனும் அவுட் ஆகாம விளையாடுறான். ஃபீல்டர்ஸ் எல்லாம் வெயில்ல காஞ்சு போடுறான். அந்த மெயின் அம்பையருடைய ஒய்ஃப் மேட்டர்னிட்டி வார்டில் இருக்க டெலிவரிக்காக நினைச்சு பார்க்கணும்.
4:45 சாயங்காலம். பவுலர்லாம் என்னடா ரொம்ப கட்டமாக இருக்கே அப்படிங்கிறப்போ அந்த அம்பையர் சொன்னார் லாஸ்ட் ஓவர்னு சொல்லுவார். அனௌன்ஸ் பண்ணணும். அம்பையர் வந்து லாஸ்ட் ஓவர்னு. அம்பையர் லாஸ்ட் ஓவர்னு சொன்ன உடனே பவுலருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்பா நிம்மதி இல்லை. பேட்ஸ்மேனுக்கு இன்னும் ஒரு 10 நிமிஷம் முடிச்சு விட்டு கிளம்பிடலாம். ஃபீல்டர்ஸுக்கு அப்பா கிளம்பிடலாம். அம்பையருக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போடலாம். இது அவர் எழுதிட்டே வர்றார். இப்போ தான் ட்விஸ்ட்டு. எழுதி முடிச்சுட்டாரா? கடைசியில் சொல்கிறார், இந்த கிரிக்கெட் மேட்ச்சில் லாஸ்ட் ஓவர்னு சொல்கிறதுக்கு ஒரு அம்பையர் இருக்கார், உன் ஜென்மாவில் லாஸ்ட் ஓவர்னு சொல்கிறதுக்கு அம்பையர் இல்லைன்னு சொன்னார். அப்படி சொல்ல கிடைச்சது யாருன்னா பரீட்சித்துக்கு மட்டும்தான் அது கிடைச்சது. இன்னும் 1 வாரத்தில் உன் பிராணம் போக போகிறதுன்னு சொன்னான் இந்த ரிஷிகுமாரன். சிங்கின்னு பேர் அவனுக்கு. ஜென்மாவுடைய விசித்திரம் என்னன்னா, கடைக்கு போய் மாத்திரை வாங்குறோம். மாத்திரை வாங்கின உடனே எக்ஸ்பைரி டேட் இருக்கான்னு பார்க்குறோம். மாத்திரை நம்ம பார்த்து சிரிக்கும். நான் 3 வருஷம் இருப்பேன். இதுதான் ஈஸ்வர சக்தி. நான் 3 வருஷம் இருப்பேன். இந்த மாத்திரையை வாங்கிட்டு போற நீ எவ்வளவு நாள் இருப்பேன்னு யாருக்குமே தெரியாதுன்னு சொல்லி. அப்போ வைராக்கியம் ஜென்மாவில் எல்லாத்திலையுமே இருக்கணும். நம்ம பிள்ளை தான், நம்ம வயிற்றுல தான் பிறந்திருக்கான். ஒரு காலம் வரைக்கும் தான் அவனை பிள்ளைன்னு வச்சுக்கவே முடியும். நம்ம பர்த்தா தான், அவருக்கு வேணுங்கிறத பண்ணி போட்டாதான் முகத்தில் சிரிப்பு இருக்கும். நம்ம பத்திரி தான், நம்ம கேட்டதை பண்ணி போட்டாதான் சரி. அப்போ எல்லாமே இப்படித்தான்னா லோகத்தில் எல்லாமே இப்படிதான். இவாள்லாம் நமக்கு பந்துக்கள். இவாழ்கிட்டே நம்ம ஒரு டிமார்கேஷன் வச்சுக்கணும். டிமார்கேஷன்னா எதுவரையும் நம்ம போகலாம், எதுக்கப்புறம் போகக்கூடாதுன்னு தெரிஞ்சுட்டாதான் ஜென்மா சுக்கிரதமாக இருக்கும். அப்போ அந்த ஜென்மா எப்படி இருக்கணும் அப்படின்னா, இருக்கணும் ஆனால் இல்லாமையே இருக்கணும். இதைத்தான் பெரியவாழ்கிட்ட வைராக்கியம்னா என்னன்னு கேட்டால் அவர் சொன்னார், யமுனா நதிக்கரையில் போய் வைராக்கியத்தை பாருன்னார். அந்த யமுனா நதிக்கரையில் வைராக்கியம் எப்படி இருந்ததுங்கிறது தான் இந்த உபன்யாசம். சரியா 6:45க்கு ஆரம்பிச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். 6:40க்கு 1 மணி நேரம்னு சொல்லியிருக்கா. ஏன்னா உபன்யாசம் பண்ணுறது பெருசு இல்லை, எத்தனை மணிக்கு முடிக்கிறோம்னு சொன்னாதான் சௌகரியமாக இருக்கும். சரியா 6:50 ஆகுது. 7:40 முடிச்சு விடல. எதுக்காக பகவான் இந்த ராசலீலை அப்படிங்கிறத பண்ணினான்? ஏன் இது நடந்தது? இதை கேட்கிறவன் யாரு? பரீட்சித்து. பிராணம் போக போறதுன்னு தெரிஞ்ச உடனே எல்லாத்தையும் கொடுத்து விடான். எதுவும் நம்மோட வரப்போறது இல்லைங்கிறது நிச்சயமா எடுத்தோம். நம்ம பிள்ளைதான் நல்லா படிச்சிருக்கான், இங்கேருந்து அமெரிக்கா போயிட்டான், 1 ஊராய் போனார், 3 இருந்தார் அங்கே. தகப்பனா நீங்க 2 கோடி ரூபால இந்த கண்ணன் நகர்ல 5வது தெருல பெரிய ஆம் வாங்கி வச்சிருக்காரு. எல்லாம் பர்மா தேக்கிற வீடு. ஆத்துல ஒருத்தரும் கிடையாது. அந்த பிள்ளை இங்க வரவே போறது இல்லை. அவன் சானோஸ்ல இன்னும் 2000 ஸ்கொயர் ஃபீட்ல பிளாட்டை வாங்கி உட்காந்துருக்கான். அப்ப இவ்வளவு நாளா இவர் கட்டப்பட்டாரே, இந்த கண்ணன் நகர்ல 5வது தெருல இவ்வளவு பெரிய ஆம் கட்டியிருக்காரு அப்படின்னா, அவர் போகிறப்ப கொண்டு போனாரோ, இல்லை கொண்டு போறேன்னு சொன்னா விட்டுடுவாளோ? அப்ப ஜென்மால என்ன தெரிஞ்சுக்கணும்னா, त्वमेव माता च पिता त्वमेव त्वमेव बन्धुश्च सखा त्वमेव त्वमेव विद्या द्रविणं त्वमेव त्वमेव सर्वं मम देव देवां. சொன்னவள் யாருன்னா காந்தாரி சொன்னாள். இது மகாபாரதத்துல காந்தாரி கண்ணனை பார்த்து சொன்னான், நீதான் எல்லாம் எனக்கு. இவ்வளவு நாளா தெரியாம போயிடுத்தேன். என்னோட வரப்போறது நீ மட்டும்தான் வரப்போறாய், இவர் யாரும் கிடையாது. எந்த காந்தாரிக்கு இந்த ஞானம் வந்தது? பகவான் வந்து சொல்றான் துரியோதனன்ட்ட, டே யுத்தம் வேண்டாண்டாங்கிறான். துரியோதனன் சொன்னான் யுத்தம் வேணும்னு சொன்னான். காந்தாரி உபதேசம் பண்றாள் பிள்ளைக்கு, தர்மத்தை விடாதேன்னு. அந்த காந்தாரி பகவானை பார்த்து சொன்னா, கண்ணா நீதானே எல்லாம், பொங்கேவ மாத்தா. லோகத்துல எல்லா பந்துக்கள் நம்ம எத்தனையோ பேரை பார்க்குறோம். காரியம் ஆகிற வரைக்கும் சிரிச்சுட்டு இருப்பான். காரியான புறம் பார்க்காத மாதிரியே போடுவோம்.
லோக இயற்கையே தான். ஆனா காரியமானாலும் ஆகாட்டாலும் நாம எப்போ போனாலும் சரின்னு நமக்காண்டி காத்துட்டு இருக்கிறவன் பகவான் ஒருத்தன். கோவிலுக்கே போகிறதில்லை, திடீர்னு ஒரு பெரிய கட்டம் வந்துருக்கு, ஐயோ கட்டம் வந்து கொடுத்தே நேரம் கோவிலுக்கு போகிறோம். கோவிலுக்கு போனால் பெருமாள் நம்ம பார்த்து ஏன் நேற்று வரையும் வரலைன்னு கேட்கவே மாட்டோம். ஏன் தெரியுமோ? கேட்டுவிட்டா நாளைக்கு நம்ம போக மாட்டோம். அவருக்கு நன்னா தெரியும், சரி இன்னைக்காவது வந்திருக்கானே. இப்போ பகவான் யாருன்னா நம்மளதான் அதுக்கு திருப்பாவையில சமாதானம் சொல்லியிருக்கா. முதல் பாட்டுல நாராயணனே நமக்கே பறை தருவான்னு பாட்டு. அந்த நாராயணனேங்கிற சொல்லுக்கு என்ன அர்த்தம் சொல்லியிருக்கான்னா, பித்ரன் புத்திரன் விமுகனானாலும் விடாத மாதா பிதாவை போலே அப்படின்னு சொல்லியிருக்க. என்ன அர்த்தம்னா, நம்ம பிள்ளை நல்லா படிச்சிருக்கான், அமெரிக்கா போட்டோம், அங்கேயே செட்டில் ஆகிட்டான், போன உடனே ஃபோன் பண்ணால், அப்புறம் இமெயில் வந்தது, 2 மாதத்துக்கு ஒரு தடவை வந்தது, அப்புறம் பெர்மனெண்ட்டாகவே வரல. அப்புறம் யாரோ ஒருத்தர் சொன்னார் உன் பிள்ளை நல்லா இருக்கான்னு கேட்டுட்டோம். அந்த பிள்ளை அப்படி இருந்தாலும் இந்த தாயாரும் தகப்பனாரும் இந்த பிள்ளை ஸ்கூலுக்கு போகிறப்போ ஒரு சட்டை போட்டுன்னு போனான் இல்லையா, அதையே வச்சுட்டு இது என் பிள்ளை போட்டுன்னு போனதுன்னு விடாமல் இருக்கா இல்லையா, அப்படித்தான் பகவான் நம்ம விடாமல் இருக்கா, நாம் அவனை விட்டோம். இந்த பகவானை பார்த்து கோபிமார்கள் ரொம்ப அழகாக கேட்குறா. பரீட்சித்து இந்த கதையை கேட்டுட்டே இருக்கான். 7 நாள் பிராணன் போகிறதுன்னு உடனே எல்லாத்தையும் ஜனமேஜன்ட்ட கொடுத்தா. அங்கிருந்து கங்கை கரைக்கு வந்தான். இப்படி வந்தவனை தேடி சுகர் வந்தார். ஏன் தெரியுமோ? அவருக்கு ரொம்ப நாளா ஆசை கண்ணனோட கதையை சொல்லணும், யார் கேட்பான்னு காத்துட்டு இருந்தார். பகுப்பிய சோதவியம் பகுதா சோதவியம் பகுதவிய சோதவியம்னு சாஸ்திரம் சொல்றது. நிறைய கேட்கணும், நிறைய பேச்ச கேட்கணும், நிறைய தடவை கேட்கணும்னு சொல்லியிருக்கு. எதுக்காகனா, ஒரு தடவை கேட்டதுனால ஞானம் வந்து விடாது, ஒரு தடவை கேட்டதுனால பக்குவம் ஆயிடாது. திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தா என்றாவது ஒரு நாள் நமக்கு பக்குவம் வரலாம் இந்த ஜென்மாவில். அதுக்கும் பகவானுடைய கிருபை இருக்கணும். அப்ப சுகர் கேட்டார், பரீட்சித்து நான் சொல்லிட்டே இருக்கேனே உனக்கு பசி இல்லையான்னு கேட்டார். அவன் சொன்னா, நீங்க கண்ணன் கதையே சொல்லிட்டே இருக்கணும், நான் கேட்டுட்டே இருக்கணும், இதுக்கு மேல என்ன வரும்னு கேட்டான். 9வது அத்தியாயம் வந்தது. பகவானுடைய அவதாரம் முழுவதையும் ஒரே ஸ்லோகத்துல 9வது அத்தியாயத்துல கடைசியில 4 வரியில பகவான் அவதாரம் பண்ணினான், ருக்மிணிய கல்யாணம் பண்ணினான்னு சொல்லி முடிச்சுட்டார் சுகர். அப்ப பரீட்சித்து கேட்டான், என்னெல்லாமோ கதைகள் எல்லாம் விஸ்தாரமா சொன்னேடே, எந்த பகவானுடைய கிருப்பையினால நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கேனோ, நான் இன்னைக்கு உயிரோடு இருக்கிறதுக்கே வாசுதேவன் தான காரணம், அவனோட கதையை ரொம்ப சுருக்கி சொன்னேடே, அதை விஸ்தாரமா சொல்லணும் அப்படின்னு பரீட்சித்து கேட்டுட்டான்னு உடனே ரொம்ப சந்தோஷப்பட்டார் சுகர். நீ இப்படி கேட்கணும்ட்டு தான் நான் சுருக்கமாவே சொன்னேன் அப்படின்னு தசமஸ்கந்தம் முழுவதும் ரொம்ப நல்லா சொன்னார். மகாபாரதத்துக்கு எது சாரம்னா பகவத்கீதை. பகவத்கீதைக்கு எது சாரம்னா சர்வதர்மான் பரித்யஜ்ய மாமேகம் சரணம் பிரஜாங்கிற அந்த ஒரு ஸ்லோகம். வால்மீகி ராமாயணம் 24,000 ஸ்லோகங்களுக்கும் எது சாரம்னா முதல் சர்க்கம். அந்த முதல் சர்க்கத்துக்கு எது சாரம்னா முதல் ஸ்லோகம் தபஸ்வாத்யாய நிரதம் தபஸ்வி வாக்விதாம்பரம் நாரதம் வரிபப்ரச்ச வால்மீகேர் முனி புங்கவம். அதே போல ஸ்ரீமத் பாகவதத்துல எது சாரம்னா தசமஸ்கந்தம். அந்த தசமஸ்கந்தத்துல எது சாரம் அப்படின்னா கோபிகா கீதம். கோவர்த்தன மலையை தூக்கி நிறுத்தினான் பகவான். 7 நாள் விடாம மழை பெஞ்சது, மழை நின்னது. எல்லா கோபிமார்களும் கோகுலம் போயிட்டான். இந்திரன் வந்தான், பகவானுக்கு கோவிந்தன் அப்படின்னு அழகான ஒரு பேர் கொடுத்தான். ஆண்டாள் இதுதான் சொன்னா, கூடாரை வெல்லும் சீர் கோவிந்தான். நான் கோவிந்தன்னா மாடு மேய்க்கிறவன் அர்த்தம், அண்ணா பேசுறவன் அர்த்தம். கோவிந்த பட்டாபிஷேகம் நடந்து முடிஞ்ச உடனே கண்ணன் கோகுலத்துக்குள்ள போறான். கோகுலத்துல போன உடனே கோபிமார்களும் இந்த இடையர்கள் எல்லாரும் கண்ணனை தேடி வந்தா. வந்து சுத்தி நின்றுண்டா. நின்று ரொம்ப அழகா ஒரு கேள்வி கேட்டா, கண்ணா எங்களுக்கு ஒரு சந்தேகம். என்ன சந்தேகம்?
நீ யாருங்கிற உண்மையை சொல்லுவேன். இது நாள் வரையும் நான் யாருங்கிறது உங்களுக்கு தெரியலையான்னா, இல்லை இது நாள் வரையும் நாங்கள் என்ன நினச்சிட்டு இருந்தோம்னா, எங்களை போல தான் நீயும் மாடு மேய்க்கிறாய், எங்களை போல தான் யமுனா நதி கரைக்கு வந்து விளையாடுறா, எங்களை போல தான் காலையிலேருந்து குறும்புத்தனெல்லாம் பண்ணுறாயின்னு நினச்சிட்டோம். இப்போ என்ன சந்தேகம் உங்களுக்கு? எங்களால் சொப்னத்தில் கூட நினச்சி பார்க்க முடியாதே அந்த கோவர்த்தனை மலையை தூக்கி நிறுத்தினியே, ரொம்ப ஆச்சரியமா இருக்கேன், எப்படி நீ பண்ணினாய், நீ யாருங்கிற உண்மையை சொல்லுங்க. அப்போதான் கண்ணன் ரொம்ப வருத்தப்பட்டான். கீதையிலே சொல்றான், அதே அர்ஜுனா நான் வந்திருக்கவே கூடாதுடா, அவஜானந்தி மூடாக நான் முட்டாள்டான். ரொம்ப பெரியவா ரொம்ப சுலபமா இருந்தாலும் மதிக்கவே மாட்டேன் உலகத்துல. பட்டாட்டோபோ பயங்கரகான்னு சொல்லியிருக்கு. கொஞ்சம் ஆர்வாட்டத்தோடு ஆடம்பரத்தோடு இருந்தால் தான் லோகமே மதிக்கிறது. ரொம்ப சிம்பிளா இருந்தானா அப்படின்றோம். இது எங்க பார்க்கலாம்னா சஹஸ்ரநாமத்துல பார்க்கலாம். எல்லாம் முடிஞ்சது. தர்மபுத்திரன் பீஷ்மரை பார்த்துக்கிட்டு, ஐயோ 1000 நாமங்கள் இவ்வளவு நன்னா சொன்னேளே, எனக்கு ஒரே ஒரு சந்தேகம்னா, இப்போ பீஷ்மருக்கு ரொம்ப சந்தேகம், நான் உபன்யாசம் பண்ணி அதில் சந்தேகமும் கேட்குறிய, அப்போ நீ ஒழுங்கா கேட்டிருக்கேன்னு அர்த்தம், அல்லது நான் சொன்னது ஒன்றுமே புரியலைன்னு அர்த்தம். என்ன சந்தேகம்னா, 1000 திருநாமங்கள் வாசுதேவன் வாசுதேவன் சொன்னேளே, அவனை பார்க்கணும்னு ஆசையா இருக்கு. எங்க இருக்கான்? பீஷ்மர் தலையில் அடிச்சுட்டார். டேய் வாண்டிருக்கான் பாடுறா, உங்க பக்கத்துல உட்காந்து கேட்கிறானடா, அவன் தாண்டா 1000 நாமங்களுக்கும் ஓனரே அவன் தாண்டான்னா. அப்பதான் தர்மபுத்திரர் சொன்னாரா, யாரு? நம்ம கண்ணனாரா. நம்ம கண்ணன்னா கொஞ்சம் கேவலம் தானே, அதான் கண்ணன் சொன்னா நவஜானந்தி மூடாகா. டே அர்ஜுனா, நான் அவதாரம் பண்ணினேன், தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னான். எங்கேயுமே கொஞ்சம் ஆடம்பரத்தோடு வந்தாதான் மரியாதை. அப்படியே கொண்டு நம்ம ஒண்ணுங்களை போட்டு லோகம் அப்படிதான் இருக்கு. கண்ணனுக்கு ரொம்ப வருத்தம். உடனே சொன்னான், அகம் பாந்தவோ ஜாதகா, நானும் உங்களோட ஒத்தம் தானே, என்னை பார்த்து இப்படி சொல்லிட்டேன்னு நினைச்சான் பகவான். அவனுக்கு மனசுக்குள்ள வருத்தம் ரொம்ப. அதனால என்ன தீர்மானம் பண்ணினான், சரி இவர்களுக்காக இவர்கள நாமும் ஒருத்தன்னு காட்டி கொடுக்கணும், அதுக்காக அழகான ஒரு லீலையை பண்ணணும்னு நினைச்சான். அதுதான் ராசலீலை. ராசம்னா ஒரு வகையான நடனம். இன்னைக்கு இந்த நார்த் ஈஸ்ட்ல நடக்கிறது. 2 பேர் 4 பேர் 8 பேர் 16 பேர் 16x16 கால்குலேட்டருக்கு ஒன்றும் அப்படியே வச்சுக்கலாமே. அது மாதிரி அப்படி வட்டமா நின்றுப்பா, ஒருத்தர் கையை பிடிச்சுப்பா, பிடிச்சுட்டு ஆடுவா. அந்த நாம சங்கீர்த்தனம் பஜனை பண்றோம் இல்லையா, தீப பிரதட்சணம்னு ஒண்ணு நடக்கிறது இல்லையா, அந்த தீப பிரதட்சணத்துல சுத்தி வரா இல்லையா, அதுதான். அப்படி ஒருத்தர் கையை பிடிச்சுன்னு எல்லாரும் ஆடுவா, அவளே பாடுவா. இதுக்கு ராசம் அப்படின்னு பேர். சரி இவாளோட நாம ஆடணும் அப்படின்னு கண்ணன் தீர்மானம் பண்ணிவிட்டான். பகவான் சங்கல்பம் பண்ணிவிட்டான்னா இந்த உலகத்துல நடக்க முடியாததுன்னு எதுவுமே கிடையாது. அவன் சங்கல்பம் பண்ணலைன்னு சொன்னா தலைகீழ நின்னாலும் எதுவும் நடக்க. அதுக்காக என்ன பண்றான், அழகான ஒரு பௌர்ணமி சாயங்காலம் யமுனா நதி கரையில் இருக்கிறான். அழகான ஒரு மணல் மேடு. மணல் மேடுல நிற்கிற கண்ணன் கோபிமார்கள் சொன்னதை மனசுல நடிச்சுட்டே இருக்கிறவன். இவாளோட நம்ம அழகான ஒரு லீலை பண்ணி நாம இவாளோட ஒத்தன்னு காட்டணும்னு சங்கல்பம் பண்ணிவிட்டான். சங்கல்பம் பண்ணினவன் என்ன பண்ணினான்ங்கிறத லீலா சுகர் அப்படிங்கிற ஒரு பெரியவர் கிருஷ்ண கர்ணாமிருத்தம்னு அழகான கிரந்தம் பண்ணியிருக்கார். கிருஷ்ண கர்ணாமிருத்தம் கூகுள்ல போடுங்க, ரொம்ப நல்லா இருக்கும். லீலா சுகர்னு ஒரு பெரியவர். அவர் எங்கேயோ எப்படியோ இருந்தார். சிந்தாமணின்னு ஒரு பொண்ணு இடத்துல ரொம்ப பிரீதியா இருந்தார். கடைசியில் அவள் கேட்டா, எங்கிட்ட வச்ச ஆசையை பகவான்கிட்ட நீங்க வச்சிருந்துக்கலாமேன்னா. துளசிதாஸுக்கு இதே அனுபவம் தான். மகான்களுக்கு வைராக்கியம் வந்துடும், மனுஷாளுக்கு வைராக்கியம் வராது. அதான் வித்தியாசம். மகான்களுக்கும் மனுஷாளுக்கு என்ன வித்தியாசம்னா, அவளுக்கு வைராக்கியம் வந்துடும். அந்த லீலாசுகர் சொன்னார், சாயங்காலே வனாந்தே குசுமித சமயே சைக்கதே சந்திரிகாயா த்ரைலோக்யா ஹர்ஷனாங்கம் சுரநரகணிகா மோகனா பாங்கமூர்த்திம் சேவிதே
கைவல்யம் சுங்கார பாவை நவரச பரிதை கோபகன்யா சகஸ்ரை வந்தேகம் ராசகேடி ரதிமதி சுபகம் பஷ்ய கோபால கிருஷ்ணம் சாயங்காலே வனாந்தே. இப்படி நினைச்சாலே பிரமிப்பா இருக்கு. சாயங்காலம் பௌர்ணமி யமுனா நதிக்கரையில சில நல்லா ஓடிட்டு இருக்கு. ஆகாசத்துல தக 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 தகன்னு சந்திரன். யமுனா நதி கரையில இருக்கிறான் கிருஷ்ணச்சந்திரன். அழகா தலையில யசோதை கொண்டு போட்டு விட்டுருக்கா. இவனுடைய கேசங்கள் எப்போதுமே அடங்காது. இவனே அடங்க மாட்டான்னா கேசங்கள் அடங்காது. இந்த கொண்டை போட்டு விட்டுருக்காளி அதுல கொஞ்சம் கேசங்கள் அப்படி முன்னாடி இறங்கி இருக்கு. உங்களுக்கு புரியணும்னா சொல்லி விடுறேன். நீங்க ஏன் இப்படி சொல்றீங்கன்னு கேட்கக்கூடாது. இந்த காலேஜ் வாசல்ல நீ போய் நின்றுன்னு கேட்கக்கூடாது. தமிழே சொல்லியிருக்கேன். பார்த்தேன்னா அப்படி கொஞ்சம் முன்னாடி யசோதை என்ன பண்ணினா உங்களுக்கு ரசிக்கணுங்கிறதுக்காக சொல்றேன், அவ்வளவுதான். ஏன்னா இவர் என்னவோ சொன்னாரு, ஏவி செப்புத்தாரு, பாது செப்புத்தாரு, ஊட்டி தலைவல இது அப்படி இருந்துன்னா என்ன பண்றது. யசோதை என்ன பண்ணி அதையும் எடுத்து அழகா ஒரு கொண்டை போட்டு அதுல ஒரு மயில் பீலியை வச்சிருக்கான். தன்னிறத்து மயில் தோகை கண்ணன் தலை மீது நின்று ஆட கன்னிகார புஷ்பங்கள் காதுகளில் விளையாட பொன்னிறத்து பட்டாடை புகழ் உள்ளவை ஜெயந்தி கண்ணன் இவன் மேனிலே மின்னலிடும் அழகன்ன வேடமிடும் வித்தையிலே வெற்றி கண்ட கூத்தாடி ஆடலுக்கு பின்னணியாம் அமுது ஊரும் குழல் ஊதி மாடுகளை மேய்த்திடுவான் மறை பாடி பின்தொடர காடுகளை அலங்கரிக்கும் இவன் காலடியன் அழகன்னே. தன்னிறத்து மயில் தோகை. மயில் தோகையே இவனும் ஒரே நிறம். இவனும் கருப்பு அவனும் கருப்பு. ஸ்திரீகள் எல்லாம் அந்த காலத்துல பட்டு புடவை வாங்குவா. சிரிச்சு விட்டாரு. சிரிக்காம இருந்திருந்தா கொஞ்சம் புரியறது லேட் ஆயிருக்கும். ராமர் நீலம்னு வாங்குவான். ஏன் அந்த காலம் சொன்னேன்னா அது பாஸ்டன்ஸ்ல தான் இருக்கு. இப்போ சொல்ல வேண்டாம் நினைச்சேன். சல்வாரே பட்டுல வந்துருக்கு. சொல்லக்கூடாதுன்னு நினைச்சு இருந்தாலும் கொஞ்சம் கான்டெக்சுவலா இருக்கணுமேன்னு சொல்லிட்டேன். என்னவோ ஒரு மாட்டு சொல்லிட்டே இருக்காருன்னு இருக்கக்கூடாது இல்லையா. இந்த ராமர் நீலம். கண்ணனும் கருப்பு, அவனுடைய மயில் தோகையும் கருப்பு. தன்னிறத்து மயில் தோகை கண்ணன் தலை மீது நின்றாட சாயங்காலேவனாந்தே குசுமித சமயே சைகதே சந்திரிகாயாம் திரைலோக்கிய ஆகர்ஷணாங்கம். அப்படி யமுனா நதி கரையில் இருக்கிறான். பிரமிச்சு போயிட்டானா மூணு லோகத்திலையும் இருக்கிறவா. மன்மதனுக்கு மன்மதன் இவன். ஒரு கால் மேல மடிச்சு வச்சுண்டு கையில இருக்கிற வேர்டை எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறான். இது எப்படி இருக்குங்கிறத ஸ்ரீமத் பாகவதத்துல சுகர் சொன்னார். பகவான் பிதா ராத்திரி சரதோ துத்புல்ல மல்லிகா வீக்ஷயரந்தும் மனசக்ரே யோகமாயாம் உபாஸ்துதா. சாயங்கால நேரம் பௌர்ணமி அன்னைக்கு இவன் வேணுகானம் பண்றான்னா புஷ்பங்கள் எல்லாம் வாடித்தானே இருக்கணும். உட்புல்ல மல்லிகா நாறு புஷ்பங்கள் எல்லாம் கொல்லுன்னு மலர்ந்து இருக்கணும். சாயங்காலத்துல எங்கேயாவது மலர்ந்துருக்குமானா இவனுடைய சங்கல்பம். அழகா கொல்லுன்னு மலர்ந்துருக்கு. ஆகாசத்துல சந்திரன். ஏற்கனவே ஒரு தூரம் சொல்லிட்டீங்க, ஏன் திரும்ப சொல்றீர் அப்படின்னு கேட்கலாம். ஆகாசத்துல சந்திரன், அவனுடைய பிம்பம் அந்த யமுனா நதியில தெரியறதா. அது நீங்க அனுபவிச்சாதான் தெரியும். யமுனா நதி இக்கரையிலிருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே சந்திரன் பிம்பம் அப்படியே வரிசையா கோடு போட்ட மாதிரி தெரியும். சரியா? ஆகாசத்துல சந்திரன், யமுனா நதியில சந்திர பிம்பம், யமுனா நதி கரையில கிருஷ்ணச்சந்திரன். சிறுவிரல்கள் தடவி பரிமாற செங்கண் கோட செவ்வாய் கொப்புளிப்ப குருவயர் புருவம் கூடலிப்ப கோவிந்தன் குழல் கொடு ஊதின போது சிறுவிரல்கள் தடவி பரிமாற. ரொம்ப அழகா வேதாந்த தேசிகன்னு ஒரு பெரியவர் யாதவாபியுதயம்னு ஒரு காவியம் பண்ணியிருக்கார். ஆச்சரியமா சொன்னார். இவன் வேணுகானமே பண்ணலையா, குழந்தைக்கு எங்கடா வேணுகானம் பண்ண தெரியும்னாரு. அப்புறம் என்ன பண்ணினானா அந்த துவாரங்கள் மேல விரலை வச்சானா அழகான சங்கீதம் வந்துட்டு தான். பகவான் இல்லையா, அவன் பாடுறான், அவன் வேணும் வாசிக்கிறான்னா தேவதைகள் எல்லாம் வந்து விட்டாளா. என்ன பாடு என்ன பாடுன்னு ஒவ்வொரு ராகமும் சொல்றதா. அதுவும் கண்ணன் வேணுகானம் பண்ணினான்னா ரொம்ப அழகா ரசிச்சு வேணுகானம் பண்ணுவான்.
வேதாந்த தேசிகன் கோபால விம்சத்தின்னு ஒரு கிரந்தம் பண்ணியிருக்காரு. அதுல சொன்னார், கலகாயுத குந்தளம் கலாபைனர். இவன் வேணுகானம் பணம் வேணு நல்லா வாசிக்கிறான் புல்லாங்குழல. இவருக்கு யார் தாழம் போட்டான்னார், இவன் தலையில இருந்த அந்த மயில் பீலி தாழம் போட்டான், அங்கேயும் இங்கேயும் அசைஞ்சிடும். அப்படி ஒரு தலையை அப்படி சாச்சுண்டும். இந்த கல்யாணத்துல இப்பெல்லாம் போட்டோ ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் பழைய காலத்துலாம் கொஞ்சம் முகத்தை இப்படி திருப்புங்க, அப்படி திருக்கணும், உடனே வழியா வந்துடும். கொஞ்சம் தலையை திருப்பின்னு இருக்கான், சாச்சுண்டு வேணுகானம் பண்றான். ஆச்சரியமான வேணுகானம். எங்க போறதுன்னாரு, இங்கிருந்து கிளம்பி யமுனா நதிக்கரையில் இருக்கிற இவனுடைய வேணுகானம், இந்த சப்தம் எங்க போறதுன்னாரு, இந்த கானம் இங்கிருந்து கிளம்பி நேர கோகுலம் போனதான். கோகுலத்துல கோபிமார்கள் எல்லாரும் அவ ஆத்துல அவ காரியம் பண்ணிட்டு இருக்கா. ஒத்தி பசுமாட்டுக்கு பால் கறக்கிறா, ஒத்தி குழந்தைக்கு சாதம் போட்டு இருக்கா, ஒத்தி ஃபார் சேஞ்ச் மாமனார் மாமியாருக்கு கைகரியம் பண்ணிட்டு இருக்கா, ஒத்தி தலைவாரின்னு இருக்கா. அவன் காதல இந்த வேணுகானம் விழுந்துதான். எப்படி விழுந்தது அப்படின்னா, இன்னைக்கு பீட்டா படிச்சுட்டு ப்ரோக்ராம் எழுதுறா, பிஇ படிச்சுட்டு ப்ரோக்ராம் எழுதுறா. ஆனா முதல்ல ப்ரோக்ராம் எழுதினோடனே மாடு மேய்க்கிறவன் தான். என்ன ப்ரோக்ராம் எழுதினானா, இது யார் காதுல விழுந்ததோ அந்த பொண்ணு பேரை சொல்லி, நான் யமுனா நதி கரையில இருக்கேன், நீ வந்து சேர்ந்துடு அப்படின்னு அவள் காதுல சொல்றானா. அப்படி அந்த கோகுலத்துல இருக்கக்கூடிய 5 லட்சம் பெண்களும் நிசம்ய கீதம் ததனங்கவர்தனம் ரஜஸ்ரீயா கிருஷ்ண கிரகீத மானசா. கிருஷ்ண கிரகீத மானசா. இவனுடைய வேணுகானம் காதல விழுந்தது, லோகமே மறந்து போட்டு அவன் அப்படியே கிளம்புறான். குழந்தைக்கு சாதம் போட்டு இருந்தவள் கையில இருக்கு தட்டு, வெள்ளி தட்டு இருக்கு, அந்த தட்டோட வேகமா ஓடி வரான். வேதாந்த தேசிகன் சொன்னார், அனுயாயி மனோக்கிய வம்ச நாளைன்னார். எந்த பொண்ணு காதுல விழுந்ததோ அவள் பேரை சொல்லி நான் காத்துட்டு இருக்கேன், நீ வந்து விடுன்னு இந்த மாடு மேய்க்கிற பையன் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கானா. அனுயாயி மனோக்கிய வம்ச நாளைன்னு. குழந்தைக்கு சாதம் போட்டு இருக்கவள் தட்டோட ஓடி வரான். பசுமாடுக்கு பால் கறந்துட்டு இருக்கிறவள் அவளுக்கு வேற ஒன்றும் தெரியலையா, அப்படியே அங்கிருந்து கிளம்பி வரான். இது போலமால சுகர் இன்னும் ரொம்ப அழகா சொன்னார், ஒரு கண்ணுக்கு மையட்டு இருந்தானா இன்னொரு கண்ணுக்கு மை எட்டுக்கணுமே தெரியலையா. ஒரு கால கொலுசு போட்டு இருந்தானா இன்னொரு காலுக்கு கொலுசு போட்டுக்கலையா. தலையை மாறிட்டு இருக்கானா, இப்படி மாறிட்டு இருக்கானா ஒரு பக்கத்துல, இன்னொரு பக்கம் இப்படி இருக்கான். அதுவும் காலேஜ் வாசல பார்க்கலாம். கையில போட்டுக்கிற வரையில காதுல போட்டுட்டானா, அது கூட ஒண்ணு பெருசா போட்டுக்கிறோம் இல்லையா, ஒரு குருவி கூட உள்ள போயிட்டு வெளியில வந்துடும். அப்படி இருக்கு இல்லையா. என்ன காரணம்னார், அவருடைய வேணுகானத்தை கேட்ட உடனே லோகமே மறந்து போயிடுத்துனார். இதுதான் வைராக்கியம். எப்படி வந்தார், பெரியவாச்சான் பிள்ளைன்னு ஒரு பெரியவர் அவர் சொன்னார், போட்டது போட்டபடி வந்தார்கள். காலையில ஆத்துல காபி போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்குமே, போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்குமே, இவள் அசியம் சிரிக்கிறேன். சரி, அதுக்குள்ள போக வேண்டாம், ரொம்ப ரிஸ்கான மேட்டரா இருக்கு. காபி போட்டு கொடுக்குறான்னு வச்சுக்கோங்க, காபியில சர்க்கரை குறைஞ்சு கொடுத்தோம்னா உடனே இவருக்கு கோவம் வந்துருது. இனிமே நான் கூட இருக்க போறேன்னு இப்படியே போறேன்னு அவள் பார்த்தா, இதான் கிழக்கு வாசல், இப்படியே போடலாம். போனவர் வேகமா வந்தார் உள்ள. இந்த பஞ்சாங்கத்தை எடுந்தார். எதுக்கு, நான் நல்ல நேரம் பார்க்கணும்னார். போற மனுஷனுக்கு நல்ல நேரம் எதுக்கு, போறதுன்னா முடிவு பண்ணிட்டு எங்க போறது, இவர் எங்க போனாலும் இங்கதான் வந்து ஆனா. வைராக்கியம் என்ன பெரியவாச்சான் பிள்ளை சொன்னார், போட்டது போட்டபடி அப்படியே இப்சோ ஃபேக்டோன்னு ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இருக்கு. அப்படியே கிளம்புறான். கிளம்பி எல்லாரும் வந்து சேர்ந்த யமுனா நதி கரைக்கு இவன் வேணுகானம் பண்ணிட்டு இருக்கான். அத்தனை பேரும் வந்து இருக்கிறான். வந்து நின்ன உடனே இவா மட்டுமா வந்தா. பெரியாழ்வார் சொன்னார், அந்த பிருந்தாவனத்துல எங்கெல்லாம் மாடுகள் மேய்ஞ்சிட்டு இருந்ததோ, கண்ணுக்குட்டிகள் மேய்ஞ்சிட்டு இருந்ததோ எல்லாம் அப்படியே ஓடி வந்து விடுத்தான். அந்த யமுனா நதி கரையில மரங்கள்ல இருந்த பறவைகள் எல்லாம் அழகா பாட ஆரம்பிச்சுதான் இவருடைய வேணுகானத்தை கேட்ட உடனே. ஆகாசத்துல நாரதர் தும்புரு எல்லாம் வந்து பாக்குறாளா, இது மாதிரியான சங்கீதம் நம்ம கேட்டதே இல்லையா. கல்யாணியில ஆரம்பிச்சு காம்போதியில போய் மோகனத்தை தொட்டு அம்சத்வனின்னு சொல்லி கேட்டபா, இது இருந்து முகாரியா இருக்கேன்னு சொல்லி சரியா போடுத்து இதான் ஹிந்தோளம்னு சொன்ன அப்படி இருக்கும்.
பாடவாளுக்கும் பாட தெரியல, கேட்டவாளுக்கும் ஒன்றும் தெரியல ஆயிடுமே. தும்புருவ நாரதர்லாம் சொல்றாளா, இனிமே நாங்க பாட மாட்டோம், இனிமே நாங்க வாசிக்க மாட்டோம், எதுவுமே பண்ண மாட்டோம் அப்படின்னு சொல்றாளாம். பிரமிச்சு போய் நிற்கிறதே உலகம். எல்லாரும் ஓடி வந்தா. இதுல என்ன ஆச்சரியம்னா, இவள் வர்றது அவளுக்கு தெரியாது, அவள் வர்றது அவளுக்கு தெரியாது, ஒருத்தர் வந்து தெரியாமையே வந்தான். வந்த உடனே அப்படியே வந்து பிரமிச்சு போய் நிற்கிறா. கண் முன்னாடி அழகான வரமாலை, மயில் பீலி, கண்ணனுடைய கண்கள்ல ஒரு குறும்புத்தனம் எப்போதுமே இருக்கும். இவா எல்லாம் வரணும்னே ரொம்ப இன்னும் அலங்காரம் பண்ணின்னு வந்திருக்கானா. கஸ்தூரி திலகம் லலாட பலகே வக்ஷஸ்தலே கௌஸ்துபம் நாசாக்ரே நவமௌக்திகம் கரதலே வேணும் கரே கங்கணம் சர்வாங்கே ஹரிச்சந்தனம் கலயன் கண்டேஷ முக்தாவளி கோபஸ்திரீ பரிவேட்டிதோ விஜயதே கோபால சூடாமணி. பிரமிச்சு போய் நிற்கிறா எல்லாரும். அவளுக்கு எவ்வளவு வேகமா வந்திருக்கோம்னு கூட தெரியாம வந்து நின்றான். உடனே எல்லாரையும் பார்த்தான், சிரிச்சான். ஸ்வாகதம் ஓ மகாபாகோ பிரியம் கிம் கரவாணிவ. வாங்கோ, சௌரியமா இருக்கா? ஆத்துல எல்லாரும் சௌரியமா இருக்கானான்னு கேட்டான். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்திருக்கா, இவளை பார்த்து கேட்கணும் ஆத்துல எல்லாரும் சௌரியமான்னு. ராத்திரி நேரமே இங்க எதுக்கு வந்தேள்? வர வச்சதே இவன் தான், அப்புறம் எதுக்கு வந்தேள்னு கேட்டான். ரொம்ப நேரம் நீங்கள்லாம் இங்க இருக்கக்கூடாது, உடனே கிளம்பிடுவோம். அதுவும் இந்த பிருந்தாவனத்துல மிருகங்கள்லாம் இருக்கும், அது ஸ்திரீகள் நீங்களாம் அப்படி வந்திருக்கல, ஒருவேளை என்னை பார்க்கணும்னு வந்தேடா, என்னை பார்த்தாச்சுலேயே எல்லாரும் கிளம்புக்கும். தலையை கொஞ்சம் நிற்கிறா, எங்க போறது? இனிமே போறதுக்கு இடம் கிடையாது. ஏன்னா அதுதான் சரணாகதி. சரணாகதிங்கிற சொல்லுக்கே நட்டுமா, சரண ஆகதி சரணாகதி. யாரிடத்துல போயிட்டோமோ, இனிமே வேற யார்ட்டையும் போக வேண்டாமோ, அவரிடத்துல போய் நாம இருக்கிறோம், அதுக்குதான் சரணாகதின்னு பேர். நமக்கு 1000 ரூபாய் வேணும், என்ன பண்ணலாம்? அப்படியே வந்தோம். பெரியவா சரணாலயத்துல வந்து பார்ப்போம், யாராவது ஒருத்தர் வழிபட மாட்டாரான்னு வந்து உட்காண்டோம். ஒருத்தர் வந்தார், ஏடா கவலையா இருக்கேன்னார். ரொம்ப கட்டம் 1000 ரூபாய் வேணும், என் கூட வாங்கினார். போனா 1 லட்சம் ரூபா கொடுத்தார். இப்போ இந்த 1000 ரூபாய் வேணும்னு கேட்டவருக்கு 1 லட்சம் ரூபாய் கிடைச்சதே. அவர் இனிமே யாச்சியாவது போய் எனக்கு ஏதாவது வேணும்னு கேட்கிறோம், அவர் 4 பேருக்கு கொடுப்பார். அதுதான் சரணாகதி. இன்னும் கான்டெக்ஸ்டுவலாக சொன்னோம்னா, இந்த ரிசர்வ் பேங்க்குக்கு லெண்டர் ஆஃப் தி லாஸ்ட் ரிசார்ட்ஸ்னு பேர். இந்த பிகாம் படிச்ச வாழ்க்கை அது தெரியும். என்ன அர்த்தம்னா, இப்போ நமக்கு பணம் வேணும்னா பேங்க்ல போய் பணம் வாங்கணும், ஜொல்லோன் வச்சு வாங்கி விடணும். அந்த பிரான்ச்சில் பணம் வேணும்னா பக்கத்தில் செஸ்ட் ஏதாவது இருக்கும், அங்கே போய் வாங்கிட்டு வருவான். அங்கே பணம் இல்லைன்னா வேற ஒரு இடத்துல போய் பணம் எடுத்துன்னு வருவான். இப்படி எடுத்து வருவாளே. கடைசியில் என்னன்னா, யாருக்குமே பணம் இல்லைன்னா ரிசர்வ் பேங்க்ல போய் பணம் வாங்குவா. ரிசர்வ் பேங்க்ல பணம் இல்லைன்னே சொல்ல மாட்டா, ஏன்னா அவள்கிட்ட தான் பணமே இருக்கு. அதுபோல யாரிடத்துல போனா இனிமே எங்கேயும் போக வேண்டாமோ, அந்த பகவானை தேடி எல்லாரும் வந்திருக்கா. அவளை பார்த்து இவன் கேட்டா, ஸ்வாகதம் போ மகாபாகோ, எதுக்கு வந்தேள்? என்னை பார்க்கணும்னு வந்தேடா, பார்த்தாச்சுலையா, திரும்பி போங்க. நான் சொன்னா, இனிமே நாங்க எங்கேயும் போக வேண்டாம்னு தானே உன்னிடத்துல வந்திருக்கோம். நாங்க எங்க போவோம்? எங்களை வர வச்சவனே நீதானே, நாம இனிமே எங்கேயும் போக மாட்டோம். வந்து எங்களை பார்த்து திரும்பி போகணும்னு சொல்றியே, நீ இப்படி பண்ணலாமா அப்படின்னு சொன்ன உடனே கண்ணன் சிரிச்சான். சிரிச்சுட்டு சொன்னான், நீங்க எதுக்காக இங்க வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனா ஒருவேளை இங்க வந்துட்டோம், ஏடா இங்க வந்தோம் அப்படின்னு உங்க மனசுல தோன்றதோன்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்து, அதனாலதான் கேட்டேன் அப்படின்னா நம்ம அவளோட விளையாட ஆரம்பிச்சான். அங்கனா மங்கனா மந்தரே மாதவா மாதவம் மாதவம் சந்தரே அங்கணா இத்தம்மா கல்பிதே மண்டலே மத்தியகதா சஞ்சகௌ வேணுனா தேவகி நந்தனா. அங்கனா மங்கனா மந்தரே மாதவா. ஒரு கோபிகை, ஒரு கண்ணன், ஒரு கண்ணன், ஒரு கோபிகை. அப்படி 2 கண்ணனுக்கு நடுவில் ஒரு கோபிகை, 2 கோபிகைக்கு நடுவில் ஒரு கண்ணன். அப்படி எல்லாரும் கையை பிடிச்சுக்கிறான் ஒருத்தரோட ஒருத்தர். ஆச்சரியமா ஆரம்பிச்சா.
ஆகாசத்துல சந்திரன் இவன் கையில போட்டு இருக்கிற வலையெல்லாம் ஜல் ஜல்ல சப்தம் கேட்கறது. அச்சு நம்பனா பாடுறவா, ரொம்ப நல்லா பாடுறவா. அதுவும் கண்ணனே பக்கத்தில் இருக்கிறான்னா சங்கீதம் வராதா? இப்படி எல்லாரும் வட்டமா நின்று ஒருத்தரோட ஒருத்தர் கையில தாளம் போட்டுண்டு ஒரே சமயத்துல பாடப்ப இவன் மத்தியில கண்ணன் நின்று அவனும் அழகா வேணுகானம் பண்றான். லோகமே மறந்து போகுது. யமுனா நதி ஸ்டில் அப்படின்னு அப்படியே நின்றுட்டானா யமுனா நதி. ஏன்னா யமுனா நதிக்கு ஒரு ஆசை, இந்த பகவானை நாம சேவிக்கணும். யாமுனா அஷ்டகம்னு ஒரு அஷ்டகம் பாடியிருக்கார் வடநாட்டில் ஒருத்தர். 8 ஸ்லோகங்கள். யமுனா தேவி கண்ணனை போய் அடைய வேணும், கண்ணனிடத்துல தனக்கு எவ்வளவு பக்தி இருக்குங்கிறத யமுனா தேவி சொல்வதை போல யாமுனா அஷ்டகம் 8 ஸ்லோகங்கள். ரொம்ப அழகா இருக்கும். யமுனா தேவி அப்படி ஓடுறதே நிப்பாட்டிட்டாளாம். மான்கள் எல்லாம் ஓடி அப்படியே விரைச்சு போய் நின்று பார்க்கறதாம். பசுமாடுகள் எல்லாம் இப்படி கூட ஒரு கோலாகலம் இருக்குமா அப்படின்னு பார்க்கறதாம். நாரதர் சொன்னாராம், அகோபாக்கியம் அகோபாக்கியம் நந்தகோப விரதௌகசாம் என் மித்தம் பரமானந்தம் பூர்ணம் பிரம்மசனாதனம். நான் எதுக்கு இப்படி நாரதரா இங்க உட்கார்ந்துட்டு இருக்கேன்? ஐயோ, ஒரு பசுமாடா இருந்திருந்தா யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் எனக்கு கிடைச்சிருக்குமே. என்னவோ நான் தான் நாரதன், நான் தான் பிரம்மா, லோகத்தை சிருஷ்டி பண்ணின, இதெல்லாம் எதுக்கு? அதோ அந்த கோபிமார்கள் கையை பிடிச்சுண்டு சர்வேஸ்வரன் விளையாடுறானே, அந்த கோபிகையா நான் இருந்திருக்கலாமே வேண்டாம், அந்த கையா நான் இருந்திருக்கலாமே வேண்டாம், அந்த விரலை நான் ஒரு ஜென்மம் எடுக்காம விட்டுட்டேனே. ஊத்துக்காடு 100 பாட்டு பாடியிருக்கார். இதுக்காக புல்லாய் பிறவி தர வேணும்னு கேட்டுட்டார் இல்லையா. உத்தவன் ஒருத்தன், உத்தவன் கண்ணனை போலவே இருப்பான். கடைசி காலம் உத்தவன் சொல்றான், அடுத்த ஜென்மான்னு எனக்கு ஒரு ஜென்மா இருந்தா நான் கோகுலத்துல பிறக்கணும்னா. எப்படி பிறக்கணும் தெரியுமா? கோகுலத்துல இடையனாகவோ இடைப்பெண்ணாகவோ பிறக்கக்கூடாது, பசுமாடாகவோ கண்ணுக்குட்டியாகவோ பிறக்கக்கூடாது, யமுனா நதியில இருக்கக்கூடிய மரமாகவோ கிளைகளாகவோ பழங்களாகவோ புஷ்பமாகவோ பிறக்கக்கூடாது. அப்புறம் எப்படி பிறக்கணும்னா, எந்த பாதையில கோபிமார்கள் நடந்து போகிறார்களோ அவர்களுடைய திருவடிகள் என் தலையில் படுமாறு எனக்கு ஒரு ஜென்மா கிடைக்கணும். ஆசாமகோ சரணரேணு துஷாமகம் சியாம் பிருந்தாவனே கிமபி குல்மலது ஔஷதீனாம். ஏன் அவளுடைய தூளி பட்டாலாவது எனக்கு உண்மையான பக்தி வரட்டும்னு உத்தவனே சொன்னான்னா அப்புறம் நம்முடைய பக்தி எல்லாம் எங்க இருக்கு? அதெல்லாம் நமக்கு பக்தி இருக்கானே தெரியலையே. காரியமாகணும்னா பக்தி இருக்கு, காரியம் ஆயிடுத்துன்னா பக்தி முடிஞ்சு விடுங்க. ஒருத்தருக்கு ரொம்ப வயிற்று வலி, ஒருத்தர் சொன்னார், ஜோசியர் சொன்னார், திருவல்லிக்கேணி பார்சாரி பெருமான 48 பிரதட்சணம் பண்ணும்போது சரியா போடுங்க. நல்ல விஷயம் தானே. 48 பிரதட்சணம் ஒரு நாளைக்கு பண்ணணும்னார். அதுக்கு நான் பண்ணி விடுறேன், ஒரு மண்டலம் பண்ணணும்னார். பண்றேன்ட்டு ஆரம்பிச்சார். பிரதட்சணம்னு சொல்லி முடிகிறது கூட 48 பிரதட்சணமே முடிஞ்சு போயிடுது. இப்படி பண்ணினா எப்படி இருக்கும்? 48 நாள் ஆச்சு, பண்றானே, இவருக்கு வயிற்று வலி இருக்கேன்னு பிரதட்சணம் பண்ணினவருக்கு வயிற்று வலி நின்றுடுத்தோம். 49வது நாள் இதுவரையும் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தாருன்னா, காலையில் 6 மணிக்கே போடுவார். போறப்ப பிளாஸ்கில் காஃபி கொண்டு போனார் அர்ச்சகருக்கு. அவர் என்ன பண்ணார், ஆத்துல காஃபி போட வேண்டாம் அங்க இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தார். 48 நாள் நல்ல டிகிரி காஃபி கிடைச்சிட்டு இருக்கு இவருக்கு. 49வது நாள் இது நாள் வரையும் பிரதட்சணம் பண்ணவரை காணோம். தெரிஞ்சிருந்தா காஃபியாவது கொண்டு வந்துருக்கலாமே அவருக்கு. கோவில கைங்கரியெல்லாம் முடிஞ்சு நேரம் போனார், பிரதட்சணம் பண்ணவர் ஆத்துக்கு போனார். சுவாமி ஏன் பிரதட்சணம் பண்ண வரலைன்னார். வயிற்று வலி நின்று கொடுத்தேன். அப்புறம் இனிமே எதுக்கு? நம்ம பக்தியில அப்படின்னா, ஐயோ அட்டமத்து சனின்னு சொல்றாளே, அட்டமத்து ராகம் ஏற்கனவே அப்படிதான் இருக்கு. கல்யாணம் ஆன புதுசோ அந்த காலம். இந்த பிள்ளையாண்டாரை பார்த்து பிள்ளையாண்டாருடைய அம்மா சொன்னா, ஏண்டா அவளை எங்கேயுமே கூட்டின்னு போக மாட்டேன், இவெல்லாம் எல்லா இடத்துக்கும் கூட்டின்னு போயிட்டு தான் கல்யாணமே ஆகும். ஏடா எங்கேயுமே அவளை கூட்டின்னு போக மாட்டேங்கிற, கூட்டின்னு போக வேண்டாம் அப்படின்னா அம்மா. ஆனால் இவனுக்கு ரொம்ப சந்தோஷம் நேரம் அவள்கிட்ட வந்தா, இன்னைக்கு சாயங்காலம் நம்ம வெளியில போவோம்னா, அதுக்கு நான் போயிடலாமே அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அவளுக்கு. அப்படி வெளியில கிடந்தா, வெளியில வந்தோன்னு கொஞ்சம் நேரம் போனோடனே அப்போதான் அவ கேட்டா, நம்ம எங்க போறோம்னா, இல்லை பக்கத்துல ஜூன்னு ஒன்று இருக்கு, அங்க போகணும்னா. அங்க என்ன இருக்கும்னா, சிங்கம் புலி கரடிலாம் இருக்கும்னா. அவள் சொன்னா, அதான் ஆத்மியா இருக்கேன்னா. இப்படி இருந்தா என்ன பண்றது? எல்லாம்
மிருகங்கள் அப்படியே வந்து அப்படியே நிற்கிறது. யமுனா நதி ஸ்டில் அப்படியே நிற்கிறா. சரிமா லோகமே மறந்து போயிருக்கு. உத்தவன் சொன்னான் இல்லையா, அடுத்த ஜென்மாவில் நான் இந்த கோபிமார்கள் அவர்களுடைய திருவடிகள் என் தலையில் படுமாறு எனக்கு ஒரு ஜென்மா கிடைக்கணுமே கேட்டுட்டானே. அவ்வளவு ஆச்சரியமா இவாள்லாம் ஆடின்னு இருக்கா. சரி, ஆடின்னு இருந்தாலே இப்ப பரீட்சித்து ஒரு கேள்வி கேட்டா, இவ்வளவு நல்லா பகவானுடைய கையை பிடிச்சுட்டு ஆடினாலே இவாளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருந்ததுன்னு கேட்டான். சுகர் சொன்னார் குவாலிஃபிகேஷனே இல்லைன்னு. அதான் உண்மை. ஏன் அப்படின்னா, எனக்கு குவாலிஃபிகேஷன் இருக்குன்னு நினைச்சுட்டு நம்ம போயிட்டோம்னா பகவான் ஒரு நாள் ஒன்றும் பண்ண மாட்டான். ஏன்னா இந்த குவாலிஃபிகேஷனை கொடுத்தவனே பகவான் தான். இது எப்படி புரிஞ்சுக்கலாம்னா, அக்கௌண்ட்ல பேலன்ஸ் 8 லட்சம் ரூபாய் இருக்கு. நமக்கு 10,000 ரூபாய் ரொம்ப சீக்கிரம் வேணும். கூகுள் பேல வாங்கிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான். 10,000 ரூபாய் வேணும். என்ன பண்றது? பக்கத்துல ஏடிஎம் இருக்கு, நேர ஏடிஎம்க்கு போனோம் 10,000 ரூபாய் எடுக்கலான்னு அவுட் ஆஃப் ஆர்டர். இதுதான் ஜென்மம். பகவானுடைய சங்கல்பம் இல்லைன்னு சொன்னா அந்த லோகத்துல எதுவுமே நடக்காது. ஏன் நம்ம கண்ணு இமைக்கிறதோ, மூச்சு விடுறதோ, இன்னைக்கு நாம இங்க உட்கார்ந்து இருக்கிறதோ, இப்போ இங்க உபன்யாசம் முடிச்சு ஆத்துக்கு போறதோ, ஏன்னா டெல்லியில எர்த்குவேக் வந்த மாதிரி இங்கேயும் வந்து கொடுத்தோம்னா நமக்கு தெரியாது, வந்து இல்லாம வரக்கூடாதுன்னு எதுவுமே இல்லையே, நமக்கு தெரியாது. நமக்கு தான் நாளைக்கு என்ன நடக்க போறதுன்னு தெரியாது. நேத்து நடந்ததுக்கும் காரணம் தெரியாது. நாளைக்கு நடக்க போறது என்னன்னு தெரியாது. ஆனா ஆத்துல உட்காந்து பெருசா விசாரம் பண்ணிட்டு இருக்கோம். நேற்று நான் மட்டும் அன்னைக்கு அப்படி பண்ணியிருந்தேன்னா, கல்யாணம் ஆகிறப்ப உங்க அப்பா வந்து என்ன ஏமாத்தி விட்டார், போகாத மாப்பிள்ளைன்னு சொன்னார் காசி யாத்திரை இன்னைக்கு. அன்னைக்கே நான் போயிருந்தா நான் எவ்வளவு நிம்மதியா இருந்திருப்பேன் தெரியுமா இன்னைக்கு. அவள் சொல்றா, அதே தான் நானும் சொல்றேன், எங்க அப்பா ஏமாந்து போயிட்டாரேங்கிறான். நடந்து முடிஞ்சதையோ நடக்க போறதையோ எதுவுமே நமக்கு தெரியாது. ஏன் தெரியுமா? நடந்து முடிஞ்சதை போஸ்ட்மார்ட்டம் பண்றோமே, அதனால ஒரு பிரயோஜனம் கிடையாது. நம்ம கண்ட்ரோல்ல எதுவுமே கிடையாது சுவாமி லோகத்துல. ஆச்சரியமா ராசலீலை நடக்கிறது, லோகமே அப்படியே இருக்கிறது. அப்பதான் கோபிமார்களுக்கு தோணினது மனசுல, யாருக்கும் கிடைக்காத பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கு. பகவானே, அதுவும் இவாளுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்குன்னா, குவாலிஃபிகேஷனே கிடையாது. அதுதான் உண்மை. நன்னா படிச்சிருக்கா, வாழ்க்கையில செட்டில் ஆக மாட்டான். சாதாரணமா படிச்சிருப்பா, ரொம்ப பிரமாதமா இருப்பா. என்ன காரணம்? பகவத் சங்கல்பம், பகவத் கிருபை. அப்ப இந்த கோபிமார்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன்? அவளுக்கு ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் இருந்தது. என்ன தெரியுமா? எங்களுக்கு குவாலிஃபிகேஷன் இல்லைங்கிற குவாலிஃபிகேஷன் அவளுக்கு. அப்படிப்பட்ட கோபிமார்கள். நாரத பக்தி சூத்திரம்னு ஒரு கிரந்தம், அதுல சிவபெருமான் பார்வதி தேவி சிவன்கிட்ட கேட்டாளாம், பக்திக்கு என்ன அடையாளம்னா, உடனே சிவபெருமான் சொன்னார், கோபிமார்கள் தான் பக்திக்கு அடையாளம்னு சொன்னார். ஏன்னா இந்த கோபிமார்கள் எப்படின்னா, பசுமாடு இருக்கு இல்லையா, அதை கட்டுற கயிறை கொண்டு கண்ணுக்குட்டிகளை கட்டுவான். கண்ணுக்குட்டியை கட்டுற கயிறை கொண்டு பசுமாடுகளை கட்டுவான். இது வலது கைனும் தெரியாது, இது இடது கைனும் தெரியாது. அப்ராணிகள், அதாவது ஸ்வபாவிகள், மனசுல ஒன்றும் வெளியில ஒன்றும் சுகர் கவுண்டடா பேசுறது, இதெல்லாம் ஒண்ணுமே தெரியாது. கண்டதை நம்புபவர்கள், கண்டதை கண்டபடி நம்பக்கூடியவர்கள். ஆனா ஒன்றும் தெரியாத அவளுக்கு ஒன்னே ஒண்ணுதான் தெரியும், கண்ணன் கண்ணன் கண்ணன். இப்படிப்பட்ட கோபிமார்களுக்கு மனசுக்குள்ள ஒரு அபிப்பிராயம் வந்தது, ஆஹா பகவானே நம்மோடு ஆடுறானே, நம்ம கையை பிடிச்சுட்டு ஆடுறானே, யாருக்கு இந்த பாக்கியம் கிடைக்கும்னு நினைச்சா. இதுதான் சாத்வீகமான அகங்காரம். இது அகங்காரம் தானே. பகவான் நம்ம கையை பிடிச்சுட்டு ஆடுறான் அப்படின்னு தோணிய உடனே இவர்கள் அறியாம ஒரு க்ஷணம் நம்ம அழகுல பகவான் மயங்கி விட்டான்னு நினைச்சா, இப்படி இவர்கள் நினைச்சா அடுத்த உத்தர க்ஷணம், அடுத்த க்ஷணம் இவாளை விட்டு பகவான் மறைஞ்சு போயிட்டான். என்ன காரணம்னா, பகவான் நம்மகிட்ட எதிர்பார்க்கறது என்ன? இந்த பிளமிஷ்லெஸ் பக்தி தான். எனக்கு 50,000 ரூபாய் சம்பளம் வருது, பெருமானே நான் அவனுக்கு 10,000 ரூபாய்க்கு பண்றேன்னு அவன் சிரிக்கிறான். 50,000 ரூபாயை கொடுக்க வச்சவனே நான் தான்டா. கேம்பஸ் முடிஞ்ச உடனே ரெக்ரூட்மெண்ட் கொடுத்ததே நான் தானே, அவனுக்கு நீயே வாங்கிட்டியா என்ன? இல்ல படிக்கிறப்பவே அந்த கேம்பஸ் உண்டானது தெரியுமா என்ன? இல்ல கேம்பஸ் இருந்து இப்ப இன்ஃபோசிஸ்ல திடீர்னு ஹோல்சேலா வழியில் அனுப்பிச்சிருக்காரு, அது மாதிரி அனுப்ப முடியுமா என்ன? எல்லாம் ஈஸ்வரனும் நடத்துறாங்க. நான் கொடுத்துருக்கேன், நான் கொடுத்ததையே நீ எனக்கு திருப்பி கொடுத்துட்டு நான் கொடுத்தேன்னு சொல்றியா, என்னடா ஆச்சரியம் இது? அது மாதிரிதான் கோபிமார்கள் ஒரு க்ஷணம்
பகவானே நம்மோட விளையாடுறானே நினைச்சா ஒருத்தர் அவளை விட்டு மறைஞ்சு போயிட்டான். பகவான் மறைஞ்சான்னு தெரிஞ்சது, துடிச்சு போயிட்டான். ஜலத்துல இருந்த மீன் எடுத்து கரையில போட்டா எப்படி துடிக்குமோ அது போல துடிச்சா. துடிச்சுட்டோ அப்படியே அந்த யமுனா நதி முழுவதும் தேடிட்டே வரா. பகவான் எங்க இருக்கான் அப்படின்னு தேடிட்டே வரா. அங்க இருக்கிற செடி கொடிகள் எல்லாம் கேட்கிறான். கச்சி துளசி கல்யாணி கோவிந்த சரண பிரியே, கச்சி துளசி கல்யாணி. அங்க இருக்கிற செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் பார்த்து கண்ணனை பாத்தியா? எங்களோட விளையாடிட்டு இருந்தானே கண்ணன் எங்களை விட்டு மறைஞ்சு போயிட்டானே, எங்க போயிட்டான்னு தெரியுமா? பகவான் ராமச்சந்திரமூர்த்தி கோதாவரி நதியை பார்த்து கேட்டான். ஏ கோதாவரி நதியே, சீதை எங்க இருக்கான்னு நீ சொல்லு. அதுபோல கோபிமார்கள் எல்லாரும் கேட்கிறான். மல்லிகையே, மாதவனை கண்டாயா? தாமோதரனை பார்த்தியா? இவ்வளவு நேரம் எங்களோடு விளையாடினானே, நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? எங்களை அவருக்கு பிடிக்கலையா? பிடிக்கலைன்னா ஏன் வந்தான்? எங்களோட ஏன் விளையாடணும்? விளையாடாமையே இருந்திருந்தா அந்த அனுபவமே எங்களுக்கு கிடைச்சிருக்காது. அனுபவத்தையும் கொடுத்துட்டு ஆத்திர சக்கர பொங்கலை பண்ணி நல்லா போட்டுட்டோம், உங்களுக்கு சுகர் அதனால பேப்பர்ல பாருங்கன்னு சொன்னா எப்படி இருக்கும்? சக்கர பொங்கலுக்கு வேணுங்கிறதுல இவங்க தான் வாங்கிட்டு வந்திருக்காரு கடையில இருந்து, எப்படி இருக்கும்? அது மாதிரி இருக்க இந்த அனுபவமே எங்களுக்கு வேண்டாமே. ஓன்னு கதறினா எங்கேயும் கண்ணனை காணும். எங்கேயும் காணும். உடனே அப்படியே தேடினு தான் நல்லா நடுவு ராத்திரியா எடுக்கும். எந்த மணல் மேட்டுல நின்று கண்ணனோடு இவர்கள் ஆடினார்களோ பாடினார்களோ அந்த இடத்துக்கு உட்கார்ந்தா. வந்த உடனே ரொம்ப நேரமா காட்டுல தேடிட்டே இருந்தாளா. உடம்பெல்லாம் ரொம்ப களைப்பா இருந்தது. மனசுல கவலை. எப்போதுமே நமக்கு வேணுங்கிற வஸ்து நம்ம விட்டு போடுதுன்னா அந்த கவலையை தாங்கவே முடியாது. இவாளுக்கு யார் வேணுங்கிற வஸ்து? செல்போனா? நோ என்ட்ரியில கூட அது வந்து பகவான் ஒப்பந்தான். மனசுல வருத்தம், தாபம், அவனை பார்க்க முடியுமாங்கிற ஏக்கம். அப்படியே வந்து உட்கார்ந்துண்டா. சரி, என்ன பண்ணலாம்? தன்மனஸ்காஸ்ததாலாபா தத்விசேஷ்டா ததாத்மிகா சத்குணானேவ காயந்த்யோ ஆத்மாகாராணி சஸ்மருகு புனப்புடினமாகத்ய காளிந்த்ய கிருஷ்ண பாவனா சமவேதா ஜகோ கிருஷ்ணம் தது ஆகமன காங்கிதாக தது ஆகமன காங்கிதாக. இல்லை இல்லை வந்துடுவான் கண்ணன். ஒரு கோபிகை சொன்னாளா, அவன் ஏதோ விளையாடுறான், நம்மோட வந்துடுவான். அது ஆகமன காங்கிதான்னா அவன் வரமாட்டான் அப்படிங்கிற ஒரு வருத்தம் இருக்கு, வந்துடுவான்ங்கிற நம்பிக்கையும் இருக்கு. சரி, அவன் வர வரைக்கும் என்ன பண்ணலாம்னா அவனையே நினைச்சுட்டு இருப்போம், அவன் கதையை சொல்லுவோம். அப்படின்னா ஒரு கோபிகை கண்ணனை போல வேணுகானம் பண்றா, ஒரு கோபிகை கண்ணனை போல நடக்கிறா, ஒரு கோபிகை கண்ணன் மாடு மேய்க்கிற மாதிரி மாடு மேய்க்கிறா, ஒரு கோபிகை காளியனை போல நின்றுட்டாளா, அவள் தலைமையில ஏறி ஒரு கோபிகை ஆடினாளாம். இத சொல்லிட்டே வந்தார் சுகர். உடனே பரீட்சித்து கேட்டா, இவா கண்ணனைத்தானே பிரிஞ்சிருக்கா, கண்ணனை போல தானே இருக்கணும், ஏன் காளியனை போல ஒரு கோபிகை ஆனா அப்படின்னு பரீட்சித்து கேட்டா. அப்பதான் சுகர் சொன்னார், ஏ பரீட்சித்து, இவள் ஏன் காளியனை போல ஆனா தெரியுமா? இவள் மேல ஏறி கண்ணனை போல ஒரு கோபிகை ஆடினாள் இல்லையா, அப்ப கண்ணனுடைய திருவடி சம்பந்தம் கிடைச்சு கொடுத்து இல்லையா, அதுக்காக இவள் காளியனை போல இருந்தாள். காளிந்தியா கிருஷ்ண பாவனா சமவேதா ஜகு கிருஷ்ணம் தது ஆகமன காங்கிதாக. எப்படி இருந்தா? தன்மனஸ்கா, மனசை பறி கொடுத்துட்டா. ததாலாபாக, அவனை விட்டு இனிமே இருக்க முடியாதுங்கிற நிலை வந்தது. உடனே எல்லாரும் உட்கார்ந்து பாட ஆரம்பிக்கிறா. 18 ஸ்லோகங்கள் கோபிகா கீதம்னு ரொம்ப ஆச்சரியமான ஸ்லோகங்கள். வைராகியம்னா என்னது அப்படிங்கறது எடுத்து சொல்றதுனாலதான் மகாபரி வாழ்க்கை கேட்டா வைராகியம்னா என்னதுன்னு அவர் சொன்னார். யமுனா நதி கரையில போய் பாருன்னார், வேற ஒண்ணுமே சொல்லல. வைராகியம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், அங்கதான் போகணும்னார். உங்களுக்கு தெரியுமா கோபிகா கீதம்? சரி, தெரியும்னா செல்போன்ல கூட இருக்கு, பார்க்காமையே தெரியும்னு அடியேன் சொல்றேன். செல்போன்ல இருக்கு கோபிகா கீதம். கூகுள் போட்டாலும் யூடியூப் போடும், கூகுள் போடுங்க வந்துடும். ஜயதி தேதிகம் கிருஷ்ணா ஜன்மனா வ்ரஜா ஷயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வ தத்ரஹி
दैत दृश्यतां कृष्ण दिक्षु धावका द्वैतृदासवा कृष्ण स्वामी चिन्वते शरतु दासये कृष्ण साधु जाद सत्सरसि जोतरा कृष्ण श्रीमुषादृशा सुरतनाथ ते कृष्ण असुल्कदासिका भरतनिघ्नतो कृष्णानेक किं वदवाम् विषजलाभ्यया कृष्ण व्याळराक्षसा पर्शमारुधा कृष्ण वैद्युधा विषमयात्मजात् कृष्ण ஜயதி தேதிகம். கண்ணா உனக்கு மங்களம் உண்டாகட்டும். பல்லாண்டு பாடினா பெரியாழ்வார் பல்லாண்டு பாடினது போல நீ எங்க இருந்தாலும் நன்னா இருக்கணும்னா. அதான் நமக்கு ரொம்ப ஒருத்தர பிரியம் இருந்ததுன்னா அவ நமக்கு எவ்வளவு தப்பு பண்ணினாலும் நமக்கு கோபம் வரக்கூடாது. The true index of love is that we should never complain about them. அப்போ நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணினோம்னா நமக்கு பிரியம் இல்லைன்னு அர்த்தமானா அதிகமான பிரியம் இருந்தாலும் கோபம் வரும். காளிதாசன் சொல்லிட்டான், இப்போல்லாம் கல்யாணமானவா லேட்டஸ்ட் ட்ரெண்டே என்ன தெரியுமா, அதையும் சொல்லிவிடுறேன். ஏன்னா ஆத்துக்காரனை வாடா போடான்னு சொல்றது சொல்லலாமா, சரியா தப்பா பேர் சொல்லி போகுது. காளிதாசன் இதுதான் பண்ணணும்னே சொல்றான். பண்ணாதவா பண்ணுங்கோ, முடிஞ்சதுதான். அத்தியந்த பக்தி யுக்தானாம் நைவ சாஸ்திரம் நச்சக்கிரமகான்னு சொல்லியிருக்கு. எங்க ரொம்ப பிரீதி இருக்கோ அந்த இடத்துல மரியாதை இருக்கக்கூடாது. அத்தியந்த பிரீதி யுக்தானாம் காளிதாசன் சொல்றான். அதனாலதான் நல்லவாட உபன்யாசனம் கேட்காமையே வாடா போடாங்கிறான். கேட்டுட்டா எப்படி இருக்கும். ஜெயதி தேதிகம் கிருஷ்ணா, கண்ணா உனக்கு மங்களம் உண்டாகட்டும், நீ எங்க இருந்தாலும் நன்னாரு. ஜன்மனா விரஜா ஷயத இந்திரா கிருஷ்ணா சஸ்வதத்ரஹி. எல்லா இடத்துலயும் உன்னை தேடுறோமே, நீ எங்க இருக்காயின்னு தெரியலையே. தைத்த திருஷ்யதாம் கிருஷ்ணா திக்ஷு தாவகா, 4 பக்கத்துலையும் தேடிட்டு வரோமே. 2வது ஸ்லோகம். சரது தாசயே கிருஷ்ணா சாது ஜாத சத்சரசி ஜோதரா கிருஷ்ணா சீமுஷாதிருஷா. அழகான சரத் ருது. அதுல ஒரு தாமரப்பூ இப்படி கொல்லுன்னு மலர்ந்தா எப்படி இருக்கும், அது போல உன்னுடைய கண்கள் அழகான கண்கள். அந்த கண்களால என்ன பண்றது தெரியுமா, எங்களை கொல்றையே. வரத வரத நிக்னதோ நேக கிம்மதா, எதுக்காக உன்னுடைய பார்வையினாலே எங்களை கொல்கிறாய். இந்த சிவத் பாகவதம் கிடையாது, ராமாயணம் கிடையாது, விஷ்ணு புராணம் கிடையாது, எல்லா புராணங்கள்ல தேடினாலும் கிடைக்காத ஒரு வார்த்தை இந்த இடத்துல இருக்கு. அசுல்க தாசிக்கான்னு இருக்கு 2வது ஸ்லோகத்துல. அசுல்க தாசிக்கான என்ன அர்த்தம்னா, தாசிக்கானா கைங்கரியம் பண்றமான அர்த்தம். அசுல்க தாசிக்கானா கைங்கரியம் பண்ணிட்டும் அதுக்கு பதிலாக இதை வேணும்னு கேட்காம 50 ரூபாய்க்கு ஒரு மணம் துளசியை வாங்கி கொண்டு போய் பெரியவா சன்னதியில சேர்த்துட்டு, பெரியவாளை அடுத்து சித்திரை மாசம் வரப்போறது, எங்க ஆத்து பிள்ளை வேர்ல்டு பேங்க்ல பிரசிடென்ட் ஆகணும், பெரியவா அதையும் கொடுத்துருவார். கேட்கிறோம் இல்லையா, இது பண்ணக்கூடாதுங்கிற. ஆண்டாள் இதுதான் தூயமாய் வந்து நாம் தூமலர் தூவி தொழுது. நான் தூமலர்னா வியாபாரம் செய்யப்படாத மலர்னு இருக்கும். பகவானு கொண்ட பண்ணிட்டு பதிலுக்கு ஒண்ணு கேட்கக்கூடாது. அதுதான் அசுல்க தாசிக்கா. நாங்கள்லாம் யாரு தெரியுமா, உனக்கு கைங்கரியம் பண்ணணும், உன்னை பாடணும், உன்னை கொண்டாடணும், எங்களுக்கு எதுவும் வேண்டாம், எங்க ஜென்மா இப்படியே இருக்கணும். எங்களை விட்டு போயிட்டியே, எங்களுக்கு எந்த கட்டம் வந்தாலும் நீ தானே எங்களோட இருந்திருக்காய். குந்தி சொல்றான். கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகி நந்தனாய ச நந்த கோபகுமாராய கோவிந்தாய நமோ நமஹ. குந்தி ஸ்துதி ரொம்ப அழகான ஸ்துதி. கண்ணன் கேட்டான், உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். குந்தி சொன்னா, அந்த லோகத்திலேயே எவ்வளவு கட்டம் உண்டோ அத்தனை எனக்கு கொடுன்னா. என்ன காரணம் சொல்லுங்களேன். எல்லாமே கரெக்டு தான். குந்தி ஏன் கேட்டான்னா, எனக்கு கட்டம் வந்தாதான் நீ என்னோடய இருப்பாய். இந்த குழந்தை வந்து எல்லா அம்மாட்ட சொல்லிட்டு இருக்கா, நீ ஏன் ஆத்துக்கு வரல அப்படின்னு. அம்மாவுக்கு மனசு வருத்தமாக தானே இருக்கும். ஐயோ குழந்தை வந்துட்டாளேன்னு.
குழந்தையினுடைய மனதை அறிந்து கொண்ட தாயை போல குந்தி சொல்றா, எனக்கு கட்டம் வந்தா நீ என் பக்கம் என்னை விட்டு நீ போக மாட்டிய, எப்படி போவ? அதனால எனக்கு மேல மேல கட்டம் கொடுனா கண்ணம் தெரிச்சுட்டான். என்னிடத்துல வந்து அது வேணும் இது வேணும் கேட்கிறவா இருக்கா, கட்டம் வேணும் நீ வந்து, அது யார்? இவள் அத்தை. இவள் கேட்கிறா கண்ணட்டா எனக்கு கட்டம் வேணும். அதே போல இங்க சொன்னா கோபிமார்கள், அண்ணா எங்களை விட்டு போயிட்டே எங்களுக்கு எவ்வளவு கட்டம் வந்தது, அந்த எல்லா கட்டங்கள்ல இருந்து நீ தானே எங்களை காப்பாத்தினாய். யமுனா நதியில காளியனுடைய மடு, அந்த யமுனா நதியில அந்த இடத்துக்கு மட்டும் யாரும் போக மாட்டா. அந்த காளியன் மடுவுக்குள்ள குதிச்சே இந்த காளியனையும் அவருடைய அகங்காரத்தெல்லாம் போக்கி இங்கிருந்து அனுப்பிச்சே. அகாசுரன் ஒரு பெரிய அனக்கொண்டா மாதிரி பெரிய பாம்பா வந்தான், அவனை வதம் பண்ணினியே. யாருமா மழை பெஞ்சது 7 நாள். மழைனா இப்படின்னு சொல்லவே முடியாது. இப்ப துபாயில பெஞ்சது இல்லையா, மழையே பெய்யாத இடத்துல மழை பெஞ்சது இல்லையா, அந்த மாதிரி. அதே போல காட்டு தீ, எல்லாத்திலிருந்தும் எங்களை காப்பாத்தின நீ இப்ப எங்களை விட்டு போயிட்டே என்ன காரணம்? நாங்க என்ன தப்பு பண்ணினோம்? சரி, நாங்க தப்பு பண்ணினோம்னு சொல்றியா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதே, அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேர் அழைத்தனவும் சீரியருளாதே இறைவா நீ தாரா. எங்களுக்கு ஒன்றும் தெரியாதே, எங்களுக்கு எப்படி பக்தி பண்ணணும்னு தெரியுமா? யார்கிட்ட எப்படி நடந்துக்கணுமே எங்களுக்கு தெரியலையே. எங்களை பார்த்து நீ இப்படி பண்ணலாமா, கோச்சுக்கலாமா? நீ யாரு தெரியுமா? நகலு கோபிகா கிருஷ்ணானந்தனோ பவான் அகில தேகினாம் கிருஷ்ணாந்தராத்மத்ரு விரச்சிதா பயம் கிருஷ்ணா விஷ்ணு துர்யதே சரணமீயுஷாம் கிருஷ்ணா சம்ஸ்ருதேர் பயாத் கரசரோருகம் கிருஷ்ணாகாந்த காமதம் சிரசிதஹினஹா கிருஷ்ணா சீகரக்ரஹம் பிரஜஜனார்த்திகம் கிருஷ்ணா வீரயோஷிதா நிஜஜனஸ்மய கிருஷ்ணா துவம்சனஸ்மிதம் भजसके भव कृष्णा किंकरी स्मनो जलरुहाननं कृष्णा चारुदर्शया प्रणतदेहिनां कृष्णा पावकर्षणं तृणचराणुकं कृष्णा श्रीनिकेतनं पणिपणार्पितं कृष्णा ते पदा கிருணுகுசேஷுனஹ கிருஷ்ணா சந்திகிருச்சயம். கண்ணா நீ யார் தெரியுமா? எங்களுக்குள்ள அந்தர்யாமியா இருக்கிறவன் நீ தானே. நகலு கோபிகா நந்தனோ பவான். நீ யாரோ யசோத பிள்ளை நந்தகோபாலன் பிள்ளைன்னு எல்லாரும் நினைச்சுட்டு இருக்கா. ஆனா நீ யாரு தெரியுமா? இந்த லோகம் முழுவதுக்கும் அந்தர்யாமியா இருக்கிறவன். உன்னை மறந்து எங்களால இருக்க முடியுமா? சரி, எங்க மனசுல அந்தர்யாமியா இருக்கிறது மட்டும் கிடையாது, எங்களோட இருந்து விளையாடினே எவ்வளவு நேரம். நாங்க உன்னை பார்த்து இங்க வரணும்னு சொன்னோமா? எங்களுக்கு நீ வரணும்னு கூட தெரியாதே. நாங்க இருக்கிற இடத்துக்கு நீ வந்து எங்களோடு விளையாடிட்டு எங்களை விட்டு போயிருக்கியே, அது நியாயமா? நாங்க ஒண்ணுதான் கேட்கிறோம், உன்னுடைய திருவடிகளை, தாமரை போன்ற திருவடிகளை எங்கள் தலை மீது வைக்க வேண்டும். என்ன காரணம்னா, நாங்க ஏதோ தப்பு பண்ணியிருக்கோம், அதனாலதான் எங்களை விட்டு நீ போனாயின்னு தெரியுது. திரும்ப அந்த தப்பு பண்ணாம இருக்கணுமே, அதுக்கு உன்னுடைய கடாட்சம் வேணும், உன்னுடைய சங்கல்பம் வேணும், உன்னுடைய திருவடி சம்பந்தம் வேணும். ஒருவேளை உன் திருவடி எங்கள் தலை மீது பட்டாலாவது எங்களுக்கு இனிமேல் இந்த அகங்காரங்கிறது எங்களை விட்டு போகணும். நாங்க ஒன்றும் கேட்கல உன்னிடத்துல. உன்னுடைய அழகான அந்த சிரிப்பு, ஜலருகானனம் கிருஷ்ணா சாரு தர்ஷயா, ஒன்னே ஒண்ணுதான் வேணும், அழகான அந்த முகம், அந்த ஹாசமான முகம். அதை ஒரே ஒரு தடவை நீ எங்களுக்கு காட்டிட்டேன்னா போதும், அதை தவிர வேற எதுவும் வேண்டாம். நீ யாரு தெரியுமா? உன்னுடைய திருவடிகள் எப்படிப்பட்டது? காளியன் தலை மேல நின்று ஆடினது, மாடுகளை மேய்ச்சுண்டு பிருந்தாவனம் முழுவதும் சுத்தினதே உன் திருவடிகள். இந்த லோகத்துல யாருக்கு என்ன கட்டம் வந்தாலும் உன் திருவடிகளை பிடிச்சுட்டானா கட்டம் போடுன்னு சொல்வாளே. உன் திருவடிகளே கத்தின்னு இருக்கிற எங்களுக்கு இந்த கட்டம் வரணுமா? உன் திருவடிகளை நீதான் எங்களுக்கு காட்டி கொடுக்கணும். ஏன் உங்களுக்கு எல்லாம் பக்தி இல்லையானா, எங்க பக்தியினால உன்னை வந்து அடையவே முடியாது. உன் கிருபை இருந்தால்தான் உன்னிடத்துல பக்தியே பண்ண முடியும்.
பகவானுடைய கிருபை இல்லைன்னு என்ன ஆகிடும் தெரியுமா? நான் பக்தி பண்ணினேன், நான் நாமசங்கீர்த்தனம் பண்ணினேன், நான் உபன்யாசம் பண்ணினேன், நான் காயத்ரி ஜபம் பண்ணினேன், அவன் உள்ள இருக்கிற வரைக்கும் தான். அந்தரியாமியான அவன் கிளம்பி போயிட்டான்னா உடனே வாத்தியார் எத்தனை மணிக்கு வருவார் தான் கேட்குறோம். இல்லை இன்னும் ஒரு 2 நாளைக்கு இந்த மாத்திரையை வச்சுக்கலாமே, யாரும் சொல்கிற மாதிரியே தெரியல. இதுதான் அவன் அந்தரியாமியா இருக்கான்னு எல்லாம் நடக்கிறது. கண்ணன் சிரிச்சானா, சிரிச்ச உடனே சொன்னாளா, மதுரையா கிரா கிருஷ்ணா வல்குவாக்யா புதமனோக்யா கிருஷ்ணா புஷ்கரேக்ஷணா விதிகரீரிமா கிருஷ்ணா வீரமுஹ்யதி அதரசீதுனா கிருஷ்ணாப்யாயஸ்வனஹா தவ கதாமிருதம் கிருஷ்ணா தத்த ஜீவனம் கவி விரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம் श्रवणमङ्गलं कृष्णा श्रीमदादतं भुवि गृह्णन्ति ते कृष्णा भूरिता जना प्रहसितं प्रिय कृष्णा प्रेमवीक्षणं विकरणं च ते कृष्णा ध्यानमङ्गलं रहसि संवितो कृष्णा या हृदि स्पृशः कुहगनो मनः कृष्णा शोभयन्ति மதுரையா கிரா. கண்ணா ரொம்ப அழகா பேசுவியே, அதுவும் இவன் பேசினான்னா கேட்டுட்டே இருக்கலாமா. மணி ஆயிடுத்து, 7:45 7:50 முடிக்கிறேன்னு சொல்லியிருக்கேன். ஒரு ஆத்துக்கு வண்ண திருட போனான், அந்த கோபிகை இல்லைன்னு கிளம்பி போனான். இவனோட கட்டகாலம், இவனுக்கு 7:30 சனி, அந்த அம்மா வந்துட்டு ஆத்துக்குள்ள. யாரா அப்படின்னா இவன் சொன்னா, நான் தான் பலராமன் தம்பி. ஏன்னா அந்த கோகுலத்தில் பலராமன் ரொம்ப நல்லவன் பேர். திருடுறதெல்லாம் கண்ணன், சாப்பிட்றதெல்லாம் பலராமன். பலராமன் தம்பின உடனே அவள் கேட்டாலாம், பலராமனுக்கு ஒரு தம்பியா? யார் அது அப்படின்னா, இல்லை பலராமனுக்கு வேற ஒரு தம்பி இருக்கான், நான் வேற ஒரு தம்பி அப்படின்னா. ஏன்னா பலராமன் தம்பி கண்ணன் எல்லாருக்குமே தெரியும். ஓ நீ தானா? இல்லை இல்லை பலராமனுக்கு இன்னொரு தம்பி இருக்கா, நான் தான் அது. மதுரையா கீரா. பொய் சொன்னாலும் பொய் சொல்றானே தெரியாதான். மதுரையா கீரா கிருஷ்ணாவல் குவாக்யா. அடுத்து சொன்னா எப்படி சொல்லிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு ஸ்லோகத்தையும் சொல்லிட்டு தான் இருக்கணும். முதமனோக்கியா புஷ்கரேக்ஷணா. எங்களுக்கு வேற ஒண்ணும் வேண்டாம். கற்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தித்திருக்குமோ மறுபசித்த மாதவந்தன் வாய்ச்சுவையும் நாற்றமும் இருப்புற்று கேட்கின்றேன் ஆண்டாள் சொன்னாலியா. அதுபோல உன்னுடைய அதர சுகம் எங்களுக்கு. இந்த உலகத்திலேயே எங்களை போல பாக்கியசாலிகள் யார் இருக்க முடியும்? நாங்க இப்ப உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். முன்ன பிரிஞ்சு நாங்க உயிரோடு இருக்கோம்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம். தவ கதாமிருதம் கிருஷ்ணா, தவ கதாமிருதம், தப்த ஜீவனம். எவ்வளவு கட்டம் வந்தாலும் பகவநாமா சொல்லிட்டோம்னா கட்டங்கள் போயிடும். சொல்ல வேண்டாம், சொல்லணும்னு நினைச்சாலே போயிடும். சொல்றவாளை பார்த்தாலே போயிடும். தவ கதாமிருதம் கிருஷ்ணா தப்த ஜீவனம் கவிமிரீடிதம் கிருஷ்ணா கல்மஷாபகம். எத்தனை ஜென்மாக்கள்ல எவ்வளவு பாவம் பண்ணியிருந்தாலும் உண்மையான பக்தியோட பகவான் நாமாவை சொல்லிட்டோம்னா அத்தனை பாவங்களும் காணாம போயிடும். ஸ்ரவணமங்களம் கிருஷ்ணா. யாருடைய நாமாவை கேட்ட உடனே மனசுல நிம்மதி உண்டாறதோ, மங்களம் உண்டாறதோ, அது உன்னுடைய நாமாவை சொல்றோமே. எங்களை போல இந்த லோகத்துல பாக்கியசாலிகள் யாரு? பூபி கிருண்ணந்தி தே கிருஷ்ணா பூரிதா ஜனா. உன்னுடைய நாமாவை சொல்றவா, நாமாவை கேட்கிறவா, அவளை போல இந்த லோகத்துல பாக்கியசாலிகளே யாரும் கிடையாது. கண்ணாரி இல்லையே நீ எங்களோட சிரிச்சு பேசுவிய. பிரஹசித்தம் பிரிய. எப்படி பேசணுங்கிற பேசணும், சிரிச்சு பேசணுமா. கூடிய மட்டும் அடுத்து மனசு வருத்தப்படுற மாதிரியே பேசக்கூடாது. பேசணும்னா வாய முடின்னு இருந்தா முடிஞ்சா அடுத்தவாளோட நல்லவாளா பழகணும். இல்லைன்னா பழகாமையே இருக்கணும். ஏண்டா இவர் வந்தான்னு நம்மள ஒருத்தர் சொல்லக்கூடாதையோ, இவர் கிளம்பி போறாரேன்னு இருக்கணும். ரகசிதம் பிரிய கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் விகரணம் சதே கிருஷ்ணா தியான மங்களம். அடுத்து சொன்னா சலசியத்ரஜா கிருஷ்ணா சாரயன் பசு நளின சுந்தரம் கிருஷ்ணா நாததே பதம்
சிலத்ருணாங்குரை கிருஷ்ணா சீததீதினஹ கலிலதாமனஹ கிருஷ்ணா காந்த கச்சதி தினபரிக்ஷயே கிருஷ்ணா நீலகுந்தலை வனருகானனம் கிருஷ்ணா பிப்ரதாவிருதம் கனரஜஸ்வலம் கிருஷ்ணா தர்சயன் முஹு மனசி நஸ்மரம் கிருஷ்ணா வீரயச்சசி பிரணத காமதம் கிருஷ்ணா பத்மஜார்ஜிதம் தரணி மண்டனம் கிருஷ்ணா யயமாபதிஹி சரண பங்கஜம் கிருஷ்ணா சந்தமம் சதே ரமணனஸ்தனேஷு கிருஷ்ணா அர்ப்பயாதிகம் சுரதவர்தனம் கிருஷ்ணா சோகநாசனம் ஸ்வரித வேணுனா கிருஷ்ணா சுஷ்டு சும்பிதம் இதரராக விஸ்மாரணம் ருணாம் விதர வீர கிருஷ்ணானஸ்தேதராமிருதம். கண்ணா, காட்டுல இருந்து மாடு மேய்ச்சுட்டு வருவியே, வரப்போ அந்த மணல் பாதையில வருவியே. பிருந்தாவனத்துல காட்டுல செடி கொடிகள் எல்லாம் இருக்கும், கல்லு முள்ளெல்லாம் இருக்குமே, அதுல நடந்து வந்தேன்னா உன் திருவடிகள்ல அந்த கல்லெல்லாம் குத்துவே. அப்படி நினைச்சாலே எங்க மனசு வருத்தப்படுறது. அதுவும் காலையில போறப்ப கண்ணன் ஃப்ரெஷ்ஷா போவோம். நான் ஸ்கூலுக்கு போற குழந்தைய போறேன். சாயங்காலம் வரப்போ விளையாடிட்டு வருவனா புழுதி, உடம்பு முழுவதும் புழுதியா இருக்குமா. ஆனா அதை விட என்ன ஆச்சுன்னா அப்படியே ஓடி வந்து யசோதமாவை கட்டிப்பனா. யசோதை இப்படி ஒரு குழந்தை வேணும்னு ஆசைப்பட்டேன், இதுக்குதான் ஆசைப்பட்டேன்னு சொல்லலாம். இந்த லோகத்துல எங்களுக்கு வேற ஒன்றும் வேண்டாம், திருமதி வேணுதானம் பண்ணணும், அதை நாங்க காதால கேட்கணும். இப்போ உங்களை விட்டு நாங்க உன்னை விட்டு புரிஞ்சிருக்கோமே, இந்த கட்டம் எங்களுக்கு வரக்கூடாது. அடதி அத்பவான் கிருஷ்ணான் நிர்கானனம் திரிட்டியுகாயதே கிருஷ்ணா துவாம பஸ்யதா குட்டில குந்தளம் கிருஷ்ணா ஸ்ரீமுகம் சதே ஜடவுதீக்ஷதாம் கிருஷ்ணா பஸ்ம கிருத்ருஷா பதிசுதான்வயா கிருஷ்ணா பிராத்ருபாந்தவான் அதிவிலங்கியதே கிருஷ்ணா அச்சுதாகதா கதிவிதஸ்தவோ உத்கீதமோகிதா கிதவயோஷிதா கிருஷ்ணா கஸ்ய ஜேர்னிசி ரகசி சம்பிதம் கிருஷ்ணா ரிச்சயோதயம் ரகசி தானனம் கிருஷ்ணா பிரேம வீக்ஷணம் பிரகுதுரஸ்ரீயோ கிருஷ்ணா வீக்ஷ்ய தாமதே முகுருதஸ்பிருகா கிருஷ்ணா முஹ்யதே மனஹா ரஜவனௌகசாம் கிருஷ்ணா வியக்திரங்கதே பிரஜனகந்தியலம் கிருஷ்ணா விஸ்வமங்களம் யஜமானாட்சனா கிருஷ்ணா தத்ருஹாத்மனாம் ஸ்வஜன ஹிருத்ருஜாம் கிருஷ்ணா யன்னிஷூதனம் அடதி அத்பவான். இந்த காடு முழுவதும் உங்களை தேடுறோம். திருடி யுகாயத்தை, உன்னை பிரிஞ்ச ஒரு நொடி கூட எங்களுக்கு ஒரு யுகமா இருக்கேன், உங்களை பிரிஞ்சு எங்களால இருக்க முடியலையே. அண்ணா நீ யார் தெரியுமா? பதி சுதான் பையா, எங்களுக்கு நீதானே பக்தா. அச்சுதான், அச்சுதன்னா நம்பினவர்களை கைவிடாதவன் அர்த்தம். எங்க எல்லாரையும் விட்டுட்டு வந்துட்டோம். எங்கள் தாயார், தகப்பனார், பர்த்தா, குழந்தைகள், பசுமாடு, ஐஸ்வர்யம் எல்லாத்தையும் விட்டுவிட்டு நீதான் கதின்னு வந்துட்டோம். அப்படி வந்த எங்களை பார்த்து விளையாடிட்டு எங்களை விட்டு நீ போயிட்டியே. நீ போனாலும் உன்னை மறந்து விடலாமே நினைச்சா எங்களால மறக்க முடியலையே. நாங்க மறக்கணும்னு நினைச்சாலும் எங்க மனசு மறக்க மாட்டேங்கிறது. நீங்க இங்க அவதாரம் பண்ணினது எதுக்காக? எங்களோட விளையாடணும் தானே. அப்படி விளையாடணும்னு அவதாரம் பண்ணி எங்களோட விளையாண்டுட்டு இப்போ திடீர்னு மறைஞ்சு போயிட்டாலே அப்படி பண்ணலாமா? ஒருவேளை நாங்க உங்களை பிரிஞ்சு எவ்வளவு கட்டப்படுறோம்னு பார்க்கணும்னு ஆசையா? அப்படிலாம் சொல்லியிருக்கலாமே. இப்போ திடீர்னு எங்களை விட்டு மறைஞ்சு போனாலே நாங்க எவ்வளவு கட்டப்படுறோம் அப்படின்னு ஹோன்னு எல்லாரும் கதறினா. எல்லாரும் கதறின உடனே என்ன நடந்தது? சுகரம் முழகா சொன்னார், யத்தே சுஜாத சரணாம் புருகம் ஸ்தனேஷு பீதாசனை பிரியததீமஹி கர்கசேஷு தேனாடவி மடசி தத்யததேன கிம் ஸ்ரீதயம் பூர்பாதிகி பிரமதிதிகி பவதாயுஷாம் நஹா. எங்களுக்கு கத்தின்னு ஒன்னதான் நினைச்சுட்டு இருக்கோம். இப்ப நீ இல்லாம போயிட்டே எங்க மனசு கலங்குறதே. நீ பெரிய வீராதி வீரன்னு கேள்விப்பட்டிருக்கோமே. ராத்திரி நேரம் மிருகங்களெல்லாம் இருக்கக்கூடிய இந்த வனத்துல எங்களை தனியா விட்டு துடிக்க பண்ணிவிட்டியே, நீ பண்ணலாமா அப்படின்னு இவன் அழுத உத்தரக்ஷணம். இவன் அழுதுண்டே இருக்கா, கண்ண மூடின்னு அழுதுட்டு இருந்தா. திடீர்னு ஜல்லுன்னு ஒரு சத்தம் கேட்டது.
அப்படி திரும்பி பார்க்கறான். இதிகோப்ய பிரகாயந்தியக பிரலபந்தியஸ்ய சித்ரதக ருருதுஹு சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சனலாலசா தாசாம வீர பூச்சௌரி ஸ்மயமான முகாம்புஜக பீதாம்பரதரஸ்ரக்வி சாக்ஷாத் மன்மத மன்மதः தம்பிலோக் ஆகதம் கிருஷ்ணம் ப்ரூத்யுத்புல்லத் த்ரிசோர்பலா சுத்தஸ்து ஜுகபுத் சர்வா தன்ப பிராணமிவாகதம். இப்படி ஹோன் இது கோபியகா, இப்படி அழுதானா கோபிமார்கள் எல்லாம். எப்படி அழுதானா? ருதுவும் சுஸ்வரம் ராஜன். பரீட்சித்து என்னமா பாடினா தெரியுமாடா? பரீட்சித்துக்கண்டா இவெல்லாம் மாடு மேய்க்கிறவாளே இவ சங்கீதம் எங்க படிச்சுட்டான்னா. அப்பதான் சுகர் சொன்னார், நான் பாடுறேன்னு நீ பாடினா சங்கீதம் வராதுடா, பகவானை பாடுறேன்னு நினைச்சுக்கோ சங்கீதம் தன்னை போல வந்துவிடும். சுஸ்வரம் ராஜன் கிருஷ்ண தர்சன லாலசா. அப்படி பாடினோட இவன் முன்னாடி வந்து அப்படி சல்லுன்னு குதிச்சானா. தாசாம் ஆவீர மூசௌரி. குதிச்சவன் யாருன்னா மன்மதனுக்கும் மன்மதனானவன். குதிச்சவன ஓடி போனா எல்லாரும். போய் கேட்டா எங்களை விட்டு போயிட்டியா, நீ இப்படி பண்ணலாமான்னா. அப்பதான் கண்ணன் சொன்னான், உங்களை விட்டு போகணும் பண்ணல, ஏதோ தெரியாம பண்ணிட்டேன், ஏன்னா நீங்க தான் மன்னிக்கணும் அப்படின்னு சொன்னவன் கடைசியில் ஒரு வார்த்தை சொல்றான், இனிமே எத்தனை ஜென்மா எடுத்தாலும் பண்ண முடியாத ஒரு பெரிய பாவத்தை நான் இப்ப பண்ணியிருக்கேன். எல்லாரையும் விட்டு நானே கதின்னு நீங்க வந்தேடே, அப்படி நானே கதின்னு வந்த உங்களெல்லாம் தவிக்க விட்டுட்டு நான் போயிட்டேனே, அதனால எனக்கு எவ்வளவு பாவம் வரும். அந்த பாவத்தை நீங்க போக்கணும்னு பகவான் கேட்டுக்கிறானா. நம்ம பாவத்தை பகவான் போக்கணும். இங்க பகவான் வாசுதேவன் கேட்டானா கோபிமார்கள்ட்ட, எனக்கு இந்த பாவம் வந்து கொடுத்தேன், நான் என்ன பண்ணுவேன், நீங்க தான் என்ன போக்கணும், இந்த பாவத்தை என்னிடத்துல இருந்து போக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்றான். அதோட உபன்யாசத்தை முடிச்சுடலாம். லோகத்திலேயே யார் புண்ணியசாலிகள் தெரியுமா? என்னோட கதையை சொல்றவா. அவளை விட புண்ணியசாலிகள் கதையை கேட்கிறவா. அவளை விட புண்ணியசாலிகள் ஏற்பாடு பண்ணினவா அப்படின்னு சொன்னார். அப்படிப்பட்ட ஒரு கோபிகா கீதம். வைராக்கியம்னா என்னங்கிறத தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு ஒரு ஆச்சரியமான ஒரு அனுபவத்தை பகவான் கொடுத்துருக்கான். இன்னைக்கு இங்க நடக்கணும்னு பகவானுடைய சங்கல்பம். அதுக்கு காரணமா இருக்கக்கூடிய எல்லாருக்கும் பகவானுடைய கிருபை உண்டாகணும், பகவானிடத்துல பக்தி உண்டாகணும், உண்மையான பக்தி உண்டாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. கோபிகா ஜீவன ஸ்மரணம். எல்லாருமே கோபியராகலாம், அதுதான் இன்னைக்கு தலைப்பு நினைச்சுட்டேன். நம்ம யாரும் கோபியராகலாம், அதுதான் இன்னைக்கு தலைப்பு. கோபிகா கீதம்ல ஒரு க்ஷண நேரம் நம்மளே கோபியராக்கிட்டோம். அப்படியே அந்த கண்ணனை மனசுக்குள்ள கொண்டு வந்து, யமுனா நதியை கொண்டு வந்து, சந்திரனை கொண்டு வந்து, அந்த அழகான நதியில அந்த சந்திரனோட ஒளியை கொண்டு வந்து, எல்லாத்தையும் கொண்டு வந்து நம்ம எப்படி இருக்கணுங்கிறத கொண்டு வந்து அற்புதமா. எனக்கு அதுதான் தோணுது, நம்மளையும் ஒரு நிமிஷம் கோபியராக்கிட்டாரு அப்படின்னு. அத்தனை அட்டையர் பண்ணி கண்ணனோட கண்ணனா வரமாட்டியா கண்ணா, நாங்க தப்பு பண்றோம், we are not perfect அப்படின்னு மாமா சொல்லுவா அடிக்கடி. ஞாபகம் வச்சுக்கோ, எவ்ரிடே திங்க் பண்ணிக்கோ, you are not perfect அப்படின்வா. ஆனா பகவான்கிட்ட வந்து நீ ரொம்ப பர்ஃபெக்ட் மாதிரி இந்த நிக்கிற பத்தியம் எத்தனை தைரியம் நம்மளுக்கு என்ன. ஆனாலும் இத்தனை நாள் வரல, இன்னைக்குதான் நீ வந்திருக்க, ஆனாலும் இன்னைக்காவது வந்துட்டானே சந்தோஷமா அவனுக்கு என்ன வேணுமோ அதை செய்யணும்னு பகவான் காத்துட்டு இருக்காருன்னு சொன்னார். இன்னைக்கு நீ ஒரு பூ வைக்கிறியா, அந்த புஷ்பத்துக்கு எந்த காணிக்கு எதையும் கேட்காதன்னு அந்த வைராக்கியத்தை எனக்கு ஒரு நாளேனும் நான் வந்து சுவாமி முன்னாடி இருக்கக்கூடிய அந்த வைராக்கியத்தை எனக்கு. இந்த மாதிரி சத்சங்கங்கள் எங்கேயாவது நடந்ததுன்னா அந்த ஒரு மணி நேரமா நான் பொறுமையா கேட்கணும் அப்படிங்கிற ஒரு வைராக்கியத்தை எனக்கு. சொல்லப்படுகின்ற அந்த விஷயங்களிலே ஒரு விஷயமாவது நாம் கண்டிப்பா ஃபாலோ பண்ணுவேங்கிற ஒரு வைராக்கியத்தை. முக்கியமா இன்னைக்கு ஒரு விஷயம் சொன்னான்னா,
பேர் நம்ம மனசில் வாங்கிட்டோம்னு தெரியல, இருக்கும், ஞாபகப்படுத்திக்கலாம். யூ ஆர் வெயிட்டிங், யூ ஆர் இன் த கியூ அப்படின்னு. அந்த ட்ராலியில் அந்த பிரேதத்தை அனுப்பும் பொழுது பக்கத்தில் இருக்கவெல்லாம் பார்க்குறா, இட் இஸ் ஜஸ்ட் யூ ஆர் ஆல்சோ இன் த கியூ, யூ ஆர் வெயிட்டிங், யுவர் கால் இஸ் வெயிட்டிங், யூ ஆர் இன் த கியூ அப்படின்னு. அற்புதமாக அதை ஞாபகம் வச்சுக்கணும். அதை எவ்ரிடே அதை ஞாபகம் வச்சுக்கணும். இந்த திருநூறு இடும்போது அதை ஞாபகம் வச்சுக்கணும். அவ்வளோதான் நம்ம அந்த வைராகியத்தை நமக்கு கொடுக்கணும். இந்த 1 மணி நேர பாஷ்யத்தில் மாமா சொல்லுவான், எவ்வளோ சொல்கிறோங்கிறது இல்லை, என்ன சொன்னோம், எப்படி சொன்னோம், எதை மனசில் வாங்கிட்டோங்கிறது தான் விஷயம். அதான் பெரியவா ஒரு பெரிய பாஷ்யத்தை 3 நிமிஷம் பேசிட்டு இறங்கிட்டான்னு ஒரு இது இருக்குது, விஷயம் இருக்குது. ஏன்னா நான் எவ்வளோ சொல்லி பார்த்துட்டேன், எத்தனையோ பேர் சொல்லி பார்த்துட்டேன், எதையுமே ஃபாலோ பண்ணல. 3 நிமிஷம் பேசினா அதையாவது எடுத்துட்டு ஃபாலோ பண்ணுவாளான்னு பெரியவா சொன்னாங்க. அந்த மாதிரி 1 மணி நேரம் சொன்னாலா அப்படின்னு கிடையாது, அது என்ன சொன்னாங்கிறத நம்ம எடுத்துக்கணும்னு மாமா அடிக்கடி நீ சொல்லுவான். நிறைய விஷயங்கள் சொல்லும் பொழுது இங்க என்னெல்லாம் சொன்னாலும் அது தினமும் மாமா அதை ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கா. தினம் எங்களுக்கு அதை உதாரணமா சொல்லிகிட்டே இருக்கா. ஸோ நீங்க எல்லாரும் அண்ணா சொன்னதை மனசுல ஏத்துண்டு உங்களுக்கும் ஒரு வைராக்கியத்தை வச்சுட்டு பெரியவாளுடைய கிருப்பையோட மாமாவோட பிரேயர்ஸ்னோட எப்பவுமே இருக்கு. அது அனுகூலமா நம்மளுக்கு நம்மளோட வைராக்கிய பாதையில் நம்ம எடுத்துட்டு போகணும்னு நினைச்சுக்கிறோம், வேண்டிக்கிறோம். பெரியவா சரணம். அண்ணா அற்புதமா பேசினேன். நான் சொல்றதுக்கு ஒரு ஆளும் கிடையவே கிடையாது. சொன்ன விஷயம், சொன்ன விதம், அழகான அந்த இனிமையான குரல் இல்லையா, அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த கனெக்ட் வித் ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் தெரியுமா. இங்க டிஃப்ரெண்ட் ஏஜ் குரூப்ஸ் இருக்கா, ஆனால் அந்த ஆடியன்ஸோட கனெக்ட் பண்ண முடியும்னா அற்புதமா கனெக்ட் பண்ணி அந்த மெசேஜ் நம்மளுக்கு கொடுத்துருக்கார். அதுவும் அவருக்கு பகவத் கிருபை தான். மாமா உங்களுக்கு அவருடைய பிளஸிங்ஸ் அண்ட் விஷஸ் ஷேர் பண்றா. பெரியவா அனுகிரகத்துல பெரியவா பிரசாதம் ஸ்வீகாரம் பண்ணிட்டு மாமா சுவா என்னால என்ன பண்ண முடியும், பெரியவா பிரசாதத்தை மனசார தரேன். பகவத் பிரசாதம் இன்னைக்கு பெரியவா காலையில இருந்து போட்டுட்டு இருந்த மாலை. இன்னைக்கு கோபிகா கீதம்ன்றது ஒரு அருமையான டாபிக். அதனால அண்ணாக்கு ஒரு ஏலக்காய் மாறியும். ஆமா, நான் இப்படி செட் அவுட் இருக்கேன் மாமா. ரொம்ப நிறைய விஷயங்கள், ஒவ்வொரு விஷயங்களுமே ரொம்பவே அழகா இருந்தது. தேங்க்யூ ஸோ மச் அண்ணா ஃபார் கம்மிங் ஹியர் அண்ட் டூயிங் திஸ் ஃபார் திஸ். அண்ணா நினைக்கிறேன் இந்த கோபிகா கீதம்லாம் ஒரு ஸ்லோகத்தையே நம்ம சிரவணம் பண்ணணும். அதுல முக்கியமான ஒரு விஷயம் வந்தது மாமா, பக்தி எப்படி பண்றது. ஏன்னா நிறைய டைம் நமக்கு பக்தி எப்படி பண்றது, பக்தி ஏதோ நாங்க பண்றதுதான் பக்தி நினைச்சுக்கிறோம். ஆனா உண்மையான பக்தி எப்படி பண்றதுங்கிறத பத்தியும் எங்களுக்கு நீங்க ஒரு பிரவச்சனை ஏற்பாடு பண்ணி தரணும். எப்படி, ஏன்னா நிறைய பேர் கேட்கிறோம் எப்படி மெஷர் பண்றேன், நம்ம பக்தியா இருக்கோமா இல்லையா அப்படின்னு. அது எப்படி, அந்த மாதிரி சில விஷயங்கள் நாம எப்படி அந்த பாதையில போகலாங்கிறத பத்தியும் ஆமா நீங்க ஏற்பாடு பண்ணி கொடுங்க. அண்ணா பேசணும், தொடர்ந்து பேசணும். ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு திருத்திய ஸ்தாபித்த நாள் இருக்கு. காலையில மகாகணபதி ஹோமத்தோட ஸ்டார்ட் ஆகுது. உற்சாகமான நாள். சனிக்கிழமையா நமக்கு எல்லாருக்கும் ஹாலிடேல கொடுத்துருக்கா. மத்தியானம் நமக்கு இங்கே மகாபிரசாத நைவேத்தியமும் இருக்கு. அதனால ஆட்சியில் கழிக்கப்படணுமேங்கிற வருத்தம் வேண்டாம். இங்க சுவாமியை நல்லா என்ஜாய் பண்ணிட்டு பிரசாதமும் நல்லா இருக்கு சாப்பிட்டுட்டு சாயந்தரம் சரணாலய வைபவம் அப்படிங்கிற ஒரு மியூசிக் ஆல்பம் ரிலீஸ் பண்றா. நெய்வேலி சந்தான கோபாலன் அண்ணா வர. இதெல்லாம் கொடுத்து வச்சிருக்கணும். ஏன்னா அவரே ஒரு பெரியவாளுடைய பரமபக்தன். அவெல்லாம் ஒரே நிமிஷத்துக்கு சொன்னோன்னு அவர் வரே சொல்லதே ஏதோ பெரியவாளே வந்த மாதிரி, ஆஹா வந்துட்டாவே அப்படிங்கிற மாதிரி. ஸோ அற்புதமா மிஸ் பண்ணாதே, எல்லாரும் அவசியம் கலந்துருக்கோம். லைவ் எப்பயுமே இருக்கு. ஆனா லைஃபோட இருக்கிறதுங்கிறது இந்த இடம், இந்த டிவைனாட்டி இந்த இடத்துல இருக்கு, டிவினிட்டியோட. அதனால லைவ் எப்போனா கிடைக்கும். இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். அதனால கலந்துக்கணும்னு மாமா சார்பாக கேட்டுக்கோம். பெரியவாஷம் கணேஷ், டாக்டர் கணேஷ் தொடர்ந்து டாக்டர் கணேஷோட நாம சர்க்கியம் இருக்கு. ஏன்னா கணேஷ் தான் அந்த சரணாலய வைபவம்ங்கிறத பாட்டை எழுதி கம்போஸ் பண்ணி ஆடியோ ஆல்பம் எல்லாமே பண்ணிட்டு அண்ணா தான். அண்ணா தொடர்ந்து அதுல நாளைக்கு அந்த ஆடியோ ரிலீஸ்க்கு அப்புறமா நாம சங்கீர்த்தமும் கொஞ்சம் வெயிட் பண்ணிருந்தா மாமா நடந்து அண்ணா கிளம்பினோம்னா நம்ம எல்லாம் பண்ணிக்கலாம். ராம். Even before the phrase corporate social responsibility gained significance, it was textured into the group's value systems. And today, this phrase has been redefined by Mr. Murali as citizen social responsibility. Chennai 365, an effort by SKS in association with social, sports
and cultural bodies to do good to a vibrant Chennai. To Sri Krishna Sweets, it's no mere rule. It's not just an act. It's every citizen's social responsibility. After all, we make a living by what we get, but we make a life by what we give. And in the process, create a world where life's best bonds are built with love and care. And in time, they will become our strongest bond.